بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு செய்வன சாத்தான் பண்ணி ஒரு தொழிலை இன்னொரு தொழிலை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வாழணும், இந்த சமுதாயத்தில் நான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன இறைவன் ஒருவன்னா அப்ப சாத்தான் இருக்கிறது உண்மையா? அப்ப சாத்தானுக்கு இருக்கிற பவருக்கும் இறைவனுக்குள்ள பவருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா மனிதன் ஒவ்வொருத்தருமே ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் கஷ்டப்படுறான். அந்த ஒரு ஜான் வயிற்ற கூட மனசு அழிச்சு நான் இருக்கு, நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த உள்ளங்கள் ஏன் இப்படி இருக்கு? அப்ப இறைவன் மட்டும் ஏன் பொறுமையா இருக்காரு? அந்த இடத்துல சாத்தான் தான் ஜெயிக்குது. இதோட விளக்கம் தான் எனக்கு. சகோதரர் செந்தில்குமார் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அதாவது இந்த உலகத்துல இறை சக்தின்னு ஒரு புறத்துல நல்லது செய்யறது அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல சாத்தானிய சக்தி, கெட்ட ஆவிகளுடைய சக்திங்கிற மாதிரி அவைகள் கெட்டதை தூண்டுது, ஏமாத்த சொல்லுது, மற்றவனை கொலை பண்ண சொல்லுது, இது மாதிரி தவறான வழிகள்ல நடக்கும் மாதிரி நம்மளை தூண்டுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டத்துல பல நேரங்கள்ல சாத்தான் தானே ஜெயிக்கிறான். கெட்ட உணர்வுகள் மேலிட்டு நன்மைகள் செய்யாமல் தீமைகளை அதிகமா அவனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், அதை பார்த்து கொண்டிருக்கிற இறைவன் சும்மா இருக்கிறானுங்க. உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி உலகம் முழுவதையும் ஒரு நல்லது ஒரு உலகமாக, எந்த தீமைகளும் இல்லாமல், யாரையும் ஏமாத்தாம, எந்த கேடுகள் செய்யாம நல்ல முறையில வாழுகின்ற ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தலாமே, ஏற்படுத்துறதிலேயே காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடம். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைப்படி இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை கூடம். இந்த பரீட்சை கூடத்தில் ஒரு மனிதன் அவனுக்கான வழிமுறைகள் காட்டப்பட்டு விட்டது. இது நல்ல ரூட்டு, இது கெட்ட ரூட்டு, உனக்கு எது விருப்பமோ அதை நீ ஃபாலோ பண்ணு. நல்லதை ஃபாலோ பண்ணினால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் நீ எழுப்பப்படுவாயே, அந்த வாழ்க்கையில் சுகமாக இருக்கலாம். கெட்ட ரூட்டை நீ, கெட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்தால் அந்த வாழ்க்கையில் நீ நரகத்தை சென்றடைய வேண்டிய ஒரு பயங்கரத்தை சந்திப்பாய். அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ப இறைவனுடைய பார்வையில இறைவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பகுத்தறிவுங்கிற ஒண்ணு கொடுத்து நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கிற ஆற்றலை கொடுத்து, நல்லது கெட்டது நல்ல கண்ணு முன்னாடி தெரியுது, நீ விரும்பினதை தேர்ந்தெடுத்துக்க, நல்லதை தேர்ந்தெடுத்தா சொர்க்கம், கெட்டதை தேர்ந்தெடுத்தால் நரகம் என்று சொல்லி இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடத்தை போட்டு இறைவன் அமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அதுக்காக வேண்டி இறைவன் தண்டனை கொடுக்கவே மாட்டான். இறைவனுடைய தீர்ப்புப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் இறைவன். உடனே உடனே இறைவன் தண்டனை கொடுக்க நினைத்தால் உலகத்துல ஒரு ஜீவராசி வாழ முடியாது, ஒரு மனுஷன் உயிர்ப்பித்து இருக்க முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியது இருக்கு. எல்லா மனிதர்களிடமும் தீமைகள் இருக்கிறது, எல்லா மனிதனும் தவறு செய்கிறான். தவறு செய்யாத மனுஷனே உலகத்துல கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், தவறு செஞ்சிட்டா கூட தவறை நினைத்து வருந்தி மீண்டும் அந்த தவறு செய்யாமல் தவறிலிருந்து விலகிக் கொள்கிறானா மனிதன். அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். ஆகையினால இறைவன் இந்த சாத்தானிய சக்தியை கொடுத்து நீ போய் அவனை வழிகெடு, தப்பான ரூட்டுக்கு கூப்பிடு, நல்லவனா இருந்தா மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வுடையவனாக இருந்தால் நீ கூப்பிட்டா உன் வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான், ஒரு தப்பான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டான். நீ கூப்பிட்டு பாரு, வர்றவன் கூட வரட்டும், வந்தா நாளைக்கு அவனுக்கு நரகம் இருக்குது, நாளைக்கு தான் தண்டனை. இந்த உலகத்துல தண்டனையே கிடையாது. ஏன்? உலகத்துல ஒரு தீமைக்கு தண்டனை கொடுக்க நினைக்கணும்னு வச்சுக்குவோம், முழுமையாக எந்த தீமைக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. இந்த உலகத்துடைய செட்டப்பின் படி ஒருவர் செய்யக்கூடிய தீமைகளுக்கு, ஒருவருடைய குற்றத்திற்கு தகுந்தவாறு தீர்ப்பளித்து தண்டனை கொடுக்க முடியுமா என்று ஆய்வு செய்தால் கண்டிப்பாக முடியாது. ஒருத்தன் கொலை செய்யறான், ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல, 50 பேரை கொலை பண்ணிருக்கான். 50 பேரை கொலை பண்ணினவன புடிச்சிட்டாங்க. இப்ப இவன் 50 பேரை கொலை செஞ்சதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்தியாவில் என்ன தண்டனை கொடுப்பாங்க? பாகிஸ்தான்ல என்ன கொடுப்பாங்க? அமெரிக்காவில் என்ன கொடுப்பாங்க? ஒட்டுமொத்த உலகத்திலேயே அவனுக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரண தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு தண்டனை உலகத்திலே கிடையாது. உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு, செத்து போயிட்டான். ஒருத்தனை கொன்னதுக்கு மரண தண்டனை கொடுத்தா
அவனை கொன்ன, அதுக்கு பதிலா ஒன்னாச்சு, சரிக்கு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் 49 பேரை கொண்டு இருக்கான, அதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை? ஒருத்தனை கொண்டதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இன்னும் 49 பேரை கொண்டான, அதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை? தண்டனையே வாங்கல. ஒரு கொலைக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்குது, 49 கொலைக்கு தண்டனை கிடைக்கல. உலகத்துல அப்படித்தான், உலகத்துல முடியாது. அதனால இறைவன் பண்றான், நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடு, முடிச்சு புட்டியாண்ட வா, அங்க உனக்கு பிரத்யேகமாக தண்டனைகளை வைத்திருக்கிறேன். நரகத்தினுடைய தண்டனையை பற்றி இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான். அங்க இறைவன் நரகத்துல தூக்கி போடுவான். நரகம்னா என்ன? வெறும் நெருப்பு தான். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைப்படி நரகம் என்பது கெட்டவர்களையும் பாவிகளையும் தூக்கி போட்டு வேதனை செய்யக்கூடிய அந்த நரகம் என்பது முழுக்க முழுக்க நெருப்பு, எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பில் போட்டால் உடனே மனுஷன் எரிஞ்சு கரிஞ்சு செத்து போயிடுவான். ஆனால் இறைவன் வைத்திருக்கிற அந்த நரக நெருப்பில் ஒருவன் வேதனை அனுபவிப்பான். நெருப்புல போய் விழுந்த உடனே நெருப்பு கொதிக்கும், தாங்க முடியாது. ஆனால் அவன் சாக மாட்டான். சாவை அனுபவிக்காமல், செத்து போகாமல், அந்த வேதனை மாத்திரம். ஒருவன் செத்து போனா என்ன வேதனை கிடைக்குமோ அந்த வேதனை கிடைக்கும், ஆனால் செத்துவிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நான் நாளை அந்த வாழ்க்கைக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே இறைவனுடைய ஏற்பாட்டின்படி, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைப்படி இந்த உலகத்தில் எதற்கும் தண்டனை இல்லை. மறுமையில் தான் இறைவன் அதற்கு தீர்ப்பளிப்பார். ஆனாலும் மனிதன் நல்லது கெட்டதை பிரித்து அறிந்து நல்ல பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை ஒரு தேர்வாக, ஒரு பரீட்சையாக இந்த உலகத்தை இறைவன் அமைத்திருக்கிறார். சார், என் பேர் கவிதா, குன்னூர்ல இருந்து வரேன். இப்போ நபிகள் நாயகம் இறைவனின் தூதுவர்னு சொல்றீங்க. இப்ப நிறைய தத்துவ ஞானிகள் பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, கொள்கைகளை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய. அது மாதிரிதான் அவரும் அவருடைய கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரை எப்படி இறைவனின் தூதுவர்னு சொல்றீங்க? நபிகள், நான் ஆரம்பத்தில் முன்னுரையில குறிப்பிட்டேன், நபிகள் நாயகம் ஒரு நேர்மையான, பொய் சொல்லாத, ஒரு எளிமையான, புகழுக்கு ஆசைப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார். அதனால் அவரை நாங்கள் இறைவனின் தூதர் என்று ஒத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இது மாதிரி எத்தனையோ பேர் நேர்மையா வாழ்ந்திருக்கிறாங்களே, பொய் பேசாம, ஏமாத்தாம, புகழுக்கு ஆசைப்படாம, காசு பணத்தை விரும்பாம நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறாங்களே, அதை வச்சுக்கிட்டு நீங்க இறைவனின் தூதர் எப்படி தீர்மானிச்சீங்க? அதை வைத்துக் கொண்டு மாத்திரம் தீர்மானிக்கல, இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அவர் இறைவனின் தூதர் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து நம்பிக்கை கொண்டதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் ஒரு புத்தகத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார், ஒரு செய்தியை. இறைவனிடமிருந்து இந்த செய்தி வருகிறது என்று அவர் சொன்னார். அதுதான் திருக்குரான். திருக்குரான் என்று இன்னைக்கு நாங்க படிக்கிறோமே, இந்த திருக்குரான் என்னதுன்னு கேட்டா இறைவனுடைய வார்த்தைகள், இறைவன் சொன்ன செய்திகள் என்று அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால், அதை படித்து உணர்ந்து கொண்டால் தெரியும், நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும், இது இறைவனுடைய வார்த்தைகள் தான். இதை சொன்னவர் ஒரு நல்ல மனுஷனாய் இருந்ததுனால இதை சொல்லிட முடியாது, ஒரு நேர்மையாளராய் இருந்ததுனால இப்படி ஒருத்தர் சொல்லிட முடியாது, ஒருத்தர் புகழுக்கு ஆசைப்படாமல் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை உலகத்துக்கு சொல்லிட முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த குர்ஆன் இறைவனின் வார்த்தை தான் என்பதை அந்த குர்ஆனே உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். நபிகளாய சின்ன வயசுல அப்பாவையும் இழந்துட்டாங்க, அப்பாவையும் இழந்துட்டாங்க, பாட்டனாரையும் இழந்துட்டாங்க, ஒரு அனாதையா வாழ்ந்தாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பள்ளிக்கூடத்துக்கு போற வாய்ப்போ, படித்து ஒரு விஷயத்தை எழுத படிக்க தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்போ நபிகள் நாயகத்திற்கு கிடைக்கவில்லை. எழுத படிக்க தெரியாத ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை உலகத்திற்கு தர முடியுமா என்றால் கண்டிப்பாக தர முடியாது என்று அதில் இருக்கிற செய்திகள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான உலகம் எதையுமே அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அறிஞர்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டம் கிபி 6ஆம் நூற்றாண்டு, அறிவியல் வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டம், விஞ்ஞான சம்பந்தப்பட்ட எந்த கண்டுபிடிப்புகளும் உலகத்திலே வளர்ந்திராத ஒரு காலகட்டம். அறிவு, விஞ்ஞானம், சிந்தனை, சிந்திக்கணும் என்று சொன்னால் அது கிலோ என்ன விலைன்னு கேட்கிற அளவிற்கு வெறும் முட்டாள்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் நபிகள் நாயகம் பிறந்து வாழ்ந்தார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம்
அவர் இறைவனின் செய்தி என்று சொன்னாரு. அதுல சில செய்திகளை படிச்சு பார்த்தா இன்றைக்கு நவீன விஞ்ஞானிகள் எதையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உலகத்திற்கு கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அந்த விஞ்ஞான உண்மைகளை கொஞ்சம் கூட அச்சரம் பிசகாமல் குர்ஆன் சொல்வதை பார்க்கணும். யாரால சொல்ல முடியும்? அப்படி கடலை எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் கடல் பயணம் செஞ்சதில்லை, அவர் கடலை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த குர்ஆன்ல கடலை பற்றி இறைவன் பேசுகிறான். ஒரு இடத்துல வருது, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன, ஆனால் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இரண்டுக்கும் இடையிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது. ரெண்டு கடல் சேரக்கூடிய இடத்தை எல்லாம் நீங்க போய் பாருங்க. கன்னியாகுமரிக்கு போங்க, 3 கடல் சங்கமிக்குது. ஒரு பக்கத்துல வங்காள விரிகுடா, ஒரு பக்கத்துல அரபிய கடல், ஒரு பக்கத்துல இந்திய பெருங்கடல். 3 கடல்களும் ஒரே இடத்துல சேரு. இந்த பக்கம் வர்றதும் தண்ணி தான், அந்த பக்கம் வர்றதும் தண்ணி தான், அந்த பக்கம் வர்றதும் தண்ணி தான். 3 தண்ணி ஒரு இடத்துல சேர்ந்தா 3 சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு கலங்கணுமா இல்லையா? ஒரு டம்ளர்ல தண்ணி எடுங்க, ஒரு டம்ளர்ல ஆத்து தண்ணி, ஒரு டம்ளர்ல குளத்து தண்ணி, ஒரு டம்ளர்ல கிணத்து தண்ணி. 3 தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர்ல ஊத்துங்க. 3 ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கலங்குமா இல்லையா? எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுமா இல்லையா? ஆனா உண்மையில மிக்ஸ் ஆகிறது இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், கடலை ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இந்த கடல்ல உள்ள தண்ணி எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற அடர்த்தி, அதுல இருக்கிற உப்பு, அதுல இருக்கிற ஆக்சிஜன், அதுல இருக்கிற நிறம் அடுத்த கடல்ல இல்ல. ஆனா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இப்படி நிக்குது. சாத்தியமா இது? ஒரு எண்ணெயும் தண்ணியும் ஊத்துனா எப்படி ஒரு டம்ளருக்குள்ள? ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்துக்க, எண்ணெய் ஊத்துக்க, 2 எண்ணெயில குடுக்குங்க. எண்ணெய் தனியா நிற்கும், தண்ணி தனியா நிற்கும். எண்ணெயும் தண்ணியும் தனியா இருந்தா நம்ம ஒத்துக்குவோம். தண்ணியும் தண்ணியும் தனியா நிக்க நம்ம ஏத்துக்க முடியுமா? ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. விஞ்ஞானம் அதை சொல்கிறது, அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை திருக்குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சு? ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால், ஒரு தத்துவ ஞானியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு விஞ்ஞானத்தை சொல்ல முடியுமா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஞ்ஞானத்தை சொன்னா மக்கள் சிரிப்பாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன் இந்த உலகத்தை உலக உருண்டை எடுத்துங்க. உலகம் உருண்டை ஆனதுங்கிறது இன்னைக்கு ஒரு எல்கேஜி லெவல் பாடம். எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போற எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தெரியும் உலகம் உருண்டை ஆனது. ஆனா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கலீலியோ ஐரோப்பாவில் சொன்னார் உலகம் உருண்டைன்னு. அந்த ஐரோப்பிய தேசம் என்ன பண்ணுச்சு? நீ மதத்துக்கு விரோதமா பேசிட்ட, தட்டையான பூமியை பிடிச்சு உருண்டைன்னு சொல்லிவிட்டேன்னு அவரை ஜெயில அடைச்சு தூக்கு தண்டனை கொடுத்து அதை காலி பண்ணி விட்டாங்க. ஆனா குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முந்தைய உலகம் உருண்டை, அது சுற்றுகிறது, சூரியனை சுற்றுகிறது, சூரியனும் சுற்றி கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சாதாரண முகமது சொல்ல முடியும்? யார் இந்த பூமியை படைத்தானோ, யார் இந்த கடலை படைத்தானோ, யார் இந்த கடல்களுக்கு இடையிலே தடுப்பை அமைத்து திரை ஏற்படுத்தினானோ அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியுமா? இத இன்னைக்கு சொல்லலாம், அன்னைக்கு சொல்ல முடியுமா? 1000 வருஷத்துக்கு முந்தி சொல்ல முடியுமா? 1000 வருடத்திற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து பார்த்தால் இது இறைவன் தான் சொல்லி இருக்கிறான். இப்படி 100கணக்கில் அடிக்கிறோம். உதாரணம் சொல்றேன், அடிச்ச உடனே வலிக்குதுங்கிறோம். இந்த வலியை உணரக்கூடிய செல்கள் உடம்புல, உடம்புக்கு மேல அடிச்சா தான் வலிக்கும், உடம்புக்கு உள்ள அடிச்சோன்னு வச்சுக்குவோம் வலிக்காது. ஒரு கம்பு எடுத்து நான் இப்படி அடிக்கிறேன், கையில அடிச்சா வலிக்கும். ஆனால் அந்த கையில இருக்கிற தோலை பூரா உரிச்சு எடுத்துக்கிட்டு தோலே இல்லாம வெள்ளை வெள்ளைன்னு சதை இருக்குமே, அந்த இடத்துல அடிச்சா வலிக்காது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லு, மனிதனுடைய உடலில் வலியை உணரக்கூடிய செல்கள் இந்த தோல் பகுதியில் தான் இருக்கிறது, உடலின் மேற்பகுதியில் தான் இருக்குது. நீங்க சர்வசாதாரண ஒரு செய்தி பார்க்கலாம், மருத்துவர்கள் வயிற்றுக்குள்ள ஹார்ட்ல கிட்னில ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பார்த்தா ஊசி போட்டு, மரத்து போற ஊசியை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஹார்ட்டை எடுத்து கிட்னி எடுத்து அறுத்து கிருத்தி நாம பண்ணுவாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இவருக்கு வலிக்கவே செய்யாது.
மரத்து போற ஊசி எதுக்கு போடுவாங்க தெரியுமில? மேல இருக்க தோலுக்கு மட்டும்தான் மரத்து போற ஊசி, ஹார்ட்டுக்கு மரத்து போற ஊசி போட மாட்டாங்க. போட்டா ஆள் அவுட் ஆயிருவார். ஹார்ட் மரத்து போச்சுன்னா வேலை செய்யாட்டி ஒரு நிமிஷத்துல ஆள் செத்து போயிருவான். உள்ளு உடம்புக்குள்ள அறுத்து வேலை செய்தால் எந்த வலியும் இல்லை. உடலுக்கு மேலே தோலை அறுத்தால் உடலில் வேதனை இருக்கிறது. உங்க பக்கத்துல நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். சில பேர் தீ குளிச்சு செத்து போயிருவாங்க. நெருப்பு பத்த வச்சுட்டு செத்து போறாங்கல்ல, செத்து போகாம சில பேர் இருப்பாங்க. உடம்பெல்லாம் அப்படியே தோலெல்லாம் கருகிரும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் உடம்பு. ஆஸ்பத்திரியில படுக்க போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. வாழை இலைய விரிச்சு மேல இலைய போட்டு மூடி ஆளு படுத்து கிடப்பாரு. உங்களுக்கு பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அவருக்கு ஒரு வேதனை இருக்காது. உடம்புல இருக்க தோல் எல்லாம் கருகி போடு வெள்ளை வெள்ளையேன்னு படுத்து கிடப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு துளி வேதனை இல்லாம ஹாயா படுத்திருப்பார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க பார்த்தா தெரியும். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, தோல் இருந்தா தான் வேதனை, தோல் இல்லாட்டி வேதனை இல்ல. இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு அறிவியல் விஞ்ஞான உண்மை. ஆனால் இந்த உண்மையை திருமறை குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்லி எப்படி சொல்ல முடிஞ்சது? நபிகள் நாயகம் சொல்ல முடியுமா? அவர் என்ன பெரிய விஞ்ஞானியா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன கண்டுபிடிப்பு இருந்துச்சா? அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு இருந்துச்சா, ஞானம் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. எப்படி சொன்னார்? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வேதனையை உணர்வதற்காக புதிய புதிய தோள்களை கொடுப்போம். வேதனையை உணர்வுனா தோலைத்தான் கொடுப்போம் இறைவன் சொல்றான். அப்ப அந்த செய்தி அன்னைக்கே சொன்னாரா? எப்படி சொன்னாரு? அது நபிகள் நாயகம் சொல்லல. யார் இந்த தோலை படைத்தானோ, இந்த தோளிலே வேதனையை உணரக்கூடிய செல்களை எந்த இறைவன் வைத்தானோ அந்த இறைவன் சொன்ன வார்த்தைகள் என்பதனால் இறைவனால் தெல்ல தெளிவாக சொல்ல முடிந்திருக்கிறது. மற்ற யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, அவர் வாழக்கூடிய காலத்தில் விஞ்ஞான சம்பந்தமாக மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தாண்டி எந்த அறிஞரும் உலகத்தில் பேசியது கிடையாது. திருவள்ளுவர் எடுத்துங்க, பெரிய தத்துவ ஞானிதான். உலகத்துக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொன்னார். சந்திரனை பத்தி ஒரு செய்தி சொன்னார். கண்டதும் மண்ணும் அலர் மண்ணும் ஒரு நாள் திங்களை பாம்பு கொண்டச்சு. சந்திரனை பத்தி சொல்லும் போது சந்திர கிரகணம் ஏற்படுத. இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டா காரணம் சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டிலே வந்து விடுகிறது, அதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சொல்றோம். ஆனா ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, சந்திரன் என்பது அது ஒரு கோள் இல்லை, அது ஒரு பிளானட் இல்லை, சிவன் என்ற கடவுளின் நெற்றியிலே சூடப்பட்டிருக்கிற பிறைதான் சந்திரன். அவருடைய கருத்திலே கிடைக்கக்கூடிய பாம்பு அந்த பிறையை விழுங்கினால் சந்திர கிரகணம் ஏற்படும், பாம்பு பிறையை கக்கிவிட்டால் கிரகணம் நீங்கிவிடும். ஒரு காலத்தில் மக்கள் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை கொண்ட மக்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் திருவள்ளுவர் வாழ்ந்தார். அவரும் அதையே சொல்லி வச்சுட்டு போயிட்டார். திங்களை பாம்பு கொண்டச்சு, சந்திரனை பாம்பு முழுங்குச்சு, அதனால சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்புவோமா? இன்னைக்கு சந்திரன்ல போய் இறங்கி மண் எடுத்து வந்துட்டான். விஞ்ஞானம் வந்து அதை பொய்ன்னு சொல்லிடுச்சு. குர்ஆன் அது சொல்லுது. குர்ஆன் அது சம்பந்தப்பட்ட உண்மையை தெல்ல தெளிவா சொல்லுது. அப்ப உலகத்துல எந்த ஒரு அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியா இருந்தாலும், அவருடைய காலகட்டத்தில் மக்களிடத்தில் என்ன விஞ்ஞான நம்பிக்கை இருந்ததோ அதை தாண்டி சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆன் சொல்கிறது. அதை வைத்து ஆய்வு செய்து பார்த்தால் இந்த குர்ஆனை சொன்னவர் முகம்மது இல்லை, அவர் ஒரு மனிதர், அவருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அவர் விஞ்ஞானி இல்லை, இன்றைக்கு தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை சொன்னவன், இதை படைத்த இறைவன் தான் என்று நம்ப முடிகிறது. அதை வைத்துக் கொண்டு இறைவன் தான் இதை சொன்னார் என்று அவர் சொல்வது ஏற்க தகுந்ததாக இருக்கிறது. இவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான் இதை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு
பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. பொதுவா இஸ்லாமியர்கள் நாங்க பாத்தியா பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் எந்த பாகுபாடு இல்லாம சாப்பிட்டுக்கிறோம். அதே இஸ்லாமியர்கள் பூஜை செஞ்ச பொருளை சாப்பிட மாட்டோம், எங்க கூட எதுலையும் சேர்ந்துக்க மாட்டோம்ன்ற மாதிரி பிரிவினையாவே இருக்கு. இதை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இதே ஒரு ஒற்றுமை பிரிவினைப்படுத்துறதுக்கு இதே ஒரு உதாரணமா இருக்கு. அதே போல கேட்டா எங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இல்ல, நாங்க அதை ஏத்துக்கிறதுலன்றாங்க. ஆனா தற்போது உதவியில கூட நடந்துட்டு இருக்கு. இந்த தலக்குந்தா பகுதி மற்ற பகுதியில எல்லாம் அஜ்ரத்தின் என்று சொல்லி அவர்களும் உங்களுக்கு பரிகாரம் செய்யறோம், உங்களுக்கு நல்லது செஞ்சு தரோம், உங்க குடும்ப கஷ்டம்லாம் தீரும் சொல்லி இந்த தேங்காய், இந்த முட்டை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு சாஸ்திரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஸ்திரத்துல இஸ்லாமியர்களும் நிறைய பேர் இஸ்லாமிய ஆண்களும் கலந்து கொள்கிறார்கள். இதுக்கு என்ன விளக்கம்ன்றதை நீங்க சொல்லணும். அதே போல இஸ்லாமிய சட்டத்துல ஒரு பெண்ணோ ஆணோ விபச்சாரத்துல ஈடுபட்டா அவங்களை கொலை செய்யணும். அதே போல திருடுனா அவங்க கையவே வெட்டிடணும். ஒரு வீட்டுல புகுந்து ஒரு பொண்ணை தவறான முறையில பார்த்தா அந்த கண்ணையை நோண்டிடணும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லி உங்க இஸ்லாமிய சட்டத்துல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய 21ஆம் ஆண்டுல இந்த சட்டம்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. இது ஏற்கக்கூடியதா? சோதருடைய கேள்வி என்னன்னா, முதல்ல 2 கேள்வி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க பூஜை பண்ணி கொடுக்கிற உணவுகளை முஸ்லீம்கள் சாப்பிடுறது இல்லைங்க, ஏன் எங்களையும் நீங்க பிரிச்சு தானே பாக்குறீங்க, ஒத்துமையா இருக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு. அது நீங்க கொடுத்தீங்கன்றதுலாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. எங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. நாங்கள் நம்பக்கூடிய திருமறை குர்ஆனில் சில சட்டங்களை இறைவன் சொல்லுகிறாங்க. அந்த சட்டத்திற்கு எதிராக என்றைக்கும் நாங்கள் நடக்க மாட்டோம். அதுல ஒரு சட்டம் என்னன்னா, அதாவது பொய்ய நம்ப கூடாது. ஒரு விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சா அதை நீ நம்பாத. சாதாரணமா ஒரு பொருள் இருக்குது, ஒரு கர்ச்சிப்பு இருக்குது. இந்த கர்ச்சிப்புக்குன்னு ஒரு சில செய்தி இருக்கும். என்னன்னா, இது ஒரு துணி, இந்த துணியை வச்சு முகத்தை துடைக்கலாம், வேர்வை வந்தா, கையில அழுக்கு இருந்தா அழுக்கு துடைக்கலாம், வண்டி இண்டியும் துடைக்கலாம். இந்த கர்ச்சிப்புக்குன்னு சில பயன்பாடுகள் இருக்கு. இதை தாண்டி ஒருத்தர் நினைக்கிட்டு, இது கர்ச்சிப்பு எப்படிப்பட்ட கர்ச்சிப்பு தெரியுமா, இந்த கர்ச்சிப்பை கையில் வைத்திருந்தால் கோடி கோடியாக பணம் கொட்டுங்கிறார்.
அப்படி சொல்லி ஒருத்தர் எங்களோட விற்கிறார், வாங்கிக்கோங்க பாய், கோடி கோடியா பணம் கொட்டும் அப்படின்னா நான் வாங்க கூடாது. நல்லா தெரியும், உங்க கண்ணு முன்னாடி தெரியும், சாதாரண கர்ச்சிப்பு வச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படிப்பா கோடி பணம் கட்டும்? அவன் பொய் சொல்றான், உன்னை ஏமாத்துறான், நீ ஏமாளியா இருக்காத, ஏமாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ்லாம் சொல்லு. ஒரு கல்ல கொண்டு வர்றாரு, இது ராசி கல்லுங்க, இதை மாட்டிக்கிட்டா குடும்பம் அப்படி பெரும் இப்படி பெரும் விடுறாரு. அது பவளக்கல்லு, முத்துக்கல்லு, வைரக்கல்லு, வைரம் எண்ணத்திலாம சொல்றாரு, இதை மாட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கே திரும்பிடும். நான் அதை வாங்கி போடக்கூடாது. நீங்க தந்த சாப்பாடு சாப்பிட மட்டும் இல்ல, இந்த கல்லை நான் போடக்கூடாது. ஏன்? சாதாரண கல்லு, கொஞ்சம் அழகா இருக்குது, பார்க்கிறதுக்கு பளிச்சுன்னு மின்னுது, இது கிடைக்கிறது அரிதா இருக்குது, அதனால கொஞ்சம் ரேட்டு கூட சொன்னா பிரச்சனை இல்ல. இந்த கல்லை மாற்றினதுனால வாழ்க்கை மாறும்னு சொல்றானே, இது ஏமாத்து வேலை, அதை நம்ப கூடாது, இது பொய். ஒரு பேப்பர்ல எழுதலாம், பேப்பரை கசக்கி தண்ணியில போடலாம், பேப்பரை வச்சு அழுக்க துடைக்கலாம், பேப்பருக்குன்னு சில உபயோகம் இருக்குது. இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தலையை சீவிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அதை நம்ப கூடாது. இப்படி இயற்கைக்கு எதிராக கண்ணுக்கு தெரியக்கூடிய உண்மைக்கு மாற்றமாக யாரேனும் ஒரு செய்தி உன்னிடத்திலே சொன்னால் அதை நீ நம்ப கூடாது. அப்படி சொல்லி தரக்கூடிய பொருட்களை நீ பயன்படுத்த கூடாது. அந்த அடிப்படையில் உலகத்தில் பலரும் பல விதமான பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுறாங்க. உதாரணமா எங்க சமுதாயத்தில் எடுத்துக்கோ, முஸ்லீம்களே நீங்க சொன்ன மாதிரி சில பேர் தர்காக்கள், இன்ன பிற வழிபாட்டு தலங்கள் சில உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அங்கேயும் இதே மாதிரி சாம்பல், அந்த பழம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், சீனி, சர்க்கரை, இது மாதிரியான பொருட்களை வச்சுக்கிட்டு நாங்க இதுல ஃபாத்தியா ஓதுறோம், என்னமோ ஓதுவாங்க, குர்ஆன்ல இருந்து ஓதுறோம். ஓதி முடிச்ச உடனே இதுல இது ஓதுன பொருள், ஓதி இருக்கிற சீனி, இதுல பரக்கத்து, இறைவனுடைய அருள் இருக்குது, இதை கொடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பழம் இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பழத்தை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுப்பாங்க. ஆனா இந்த ஓதுற பழம் வருமே, இருக்கிறதே ஒரு பழம் தான் இருக்கும். இந்த கொஞ்ச நாள் உனக்கு, மோனுக்கு கொஞ்சம், மோனுக்கு கொஞ்சம், வீட்டுல இருக்கிற ஆளு கொஞ்சம். ஏன்? அதுல என்னமோ அருள் இறங்கி இருக்கலாம், தெய்வீக அம்சம் உள்ள வந்துருச்சு. தெய்வத்துக்கு முன்னிலையில வச்சதுனால, தெய்வத்துக்கு முன்னிலையில படைச்சதுனால, சில மந்திரங்களை ஓதுறதுனால பழத்துல சக்தி இறங்கிருச்சு, சாப்பிடுங்க கொடுக்குறேன். சாதாரண பழமா இருந்தா வாங்கி தின்றுவேன், நீ சக்தி இறங்கிருச்சுங்கிற வா டெஸ்ட், வா வாழைப்பழத்தை கொண்டு போய் டெஸ்ட் கொடுப்போம், என்ன இருக்கு சொல்லு. இவர் ஓதுறதுக்கு முந்தி இந்த வாழைப்பழத்தை டெஸ்ட் பண்ணிக்க, ஓதி முடிச்சாச்சு, எக்ஸ்ட்ரா என்னமோ பவர் இருக்குங்கிறார், இருக்க ஆய்வு பண்ணு, எவ்வளவு கலோரி இருக்குது, எவ்வளவு விட்டமின் இருக்குது, எவ்வளவு மினரல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தா ஓதுறதுக்கு முந்தி எது இருந்துச்சோ ஓதுற பிறகு ஒண்ணுமே மாற்றம் இல்லை. அப்பயும் விடுறோம், அதை இஸ்லாம் சொல்லி நம்பாத, அப்படி சொல்லி தந்தா திங்காத, அதை நீ நம்பி ஏமாறாத. அதே கோணத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி, அது புனிதமாக இருக்கலாம், அதனால் விமர்சிக்கல. ஆனா எங்களுடைய பார்வையில் அறிவுபூர்வமாகவும் சரி, மார்க்க அடிப்படையிலும் சரி, நீங்கள் ஒரு பொருளை பூஜை செய்து கொண்டு வருவீர்கள். அந்த பூஜைக்கு என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முன்னாடி வச்ச சாமா இது. லட்டு வாங்கிட்டு வருவார் திருப்பதியில இருந்து, லட்டுனா பூந்தி ஹிந்தி போட்டு நெய் போட்டு திருப்பதியில செஞ்சனால கூட கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணிருப்பாங்க, அப்படி நம்மளா பிரச்சனை இல்லை. இது ரொம்ப புனிதமான லட்டு, இதை தின்னா ரொம்ப மகிமை கிடைக்கும், அதனால ஒரு லட்டு எடுத்துக்கிட்டு நீ கொஞ்சம் தின்னு, நீ கொஞ்சம் தின்னு, நீ கொஞ்சம் தின்னு ஆளாளுக்கு பங்கு வைக்கிறாங்க. ஏன்? இது கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து வந்திருக்குது, அதுல தெய்வீக அம்சம் இருக்குது, அதுல தெய்வத்தினுடைய பவர் இருக்குது, தெய்வத்தினுடைய சக்தி அதுக்குள்ள இறங்கி இருக்குது, அதனால தின்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த கல்லை எப்படி நம்பலையோ, இந்த கர்ச்சிப்பை எப்படி நம்பலையோ, அந்த வாழைப்பழத்தை எப்படி நம்பலையோ, அதே மாதிரி இதையும் நம்பாத. ஏன்? வேற டெஸ்ட் உட்படுத்தினு லட்டை கொண்டு போய் அம்சம் என்னமோ பவர் இருக்குங்கல்ல, கொண்டு போவோம், கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தா இருக்குன்னு ஏத்துக்குவோம், இல்லாட்டி மறுத்துக்குவோம் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க அடிப்படையில் அது உங்கள் மன நம்பிக்கை, அதை நாம விமர்சிக்க கூடாது. அது நீங்க தின்னுக்குங்க, யார் அதை நம்புகிறார்களோ அவர்கள் தின்னால் பிரச்சனை இல்லை. நம்பால் கொண்டு போய் கொடுத்தா நான் கேள்வி பண்ண வேண்டிய சூழல் வந்துவிடும், அதை குறை காண வேண்டிய சூழல் வந்துடும். அப்ப நேற்று அதை நான் வாங்கி டெஸ்டுக்கு வாங்க கூப்பிட்டு அது உங்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தி நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பிரச்சனை முத்துறதை விட வேணாங்க நீங்க தின்னுங்கன்னு சொல்றது இது ஒற்றுமையா? நான் வாழ் கொண்டது பம்பு கிழத்து சண்டை ஏற்படுத்தின ஒற்றுமையா? ஒற்றுமை எங்க வரும்னா, நீங்க தர்ற பொருளை திங்கிறதுனால ஒற்றுமை வராது. நான் எதை திங்க மாட்டேனோ அதை நீங்க தராம இருந்தா தான் ஒற்றுமை வரும்.
எனக்கு பிடிக்காத ஒரு பொருளை கொண்டு வச்சுக்கிட்டு நான் உன் ஃப்ரெண்டு தானே, உன் கூட பழகுறதுனால எனக்கு உதாரணமா மிச்சர் பிடிக்காத வச்சுக்குவோம். மிச்சர் தின்னா எனக்கு அலர்ஜி, உடம்பு தொண்டைக்குள்ள இறங்காது, இறங்குச்சுன்னா என்னமோ மாதிரி இருக்கும், திங்க மாட்டேன். நல்லா தெரியும் ஃப்ரெண்டுக்கு, என் ஃப்ரெண்டு தானே, 20 வருஷமா கூட பழகுறது தானே, என் மேல உசிரே வச்சிருக்க தானே, நான் கொடுத்த மிச்சரை திங்க மாட்டியான்னு வந்து அழுத்துனா என்ன அர்த்தம்? ஏன்னா நான் திங்க மாட்டேன், என் உடம்புக்கு பிடிக்காத உடனே ஏன் தர்ற? நான் கேட்பல. நீங்க நல்ல நண்பரா தான் என்ன செய்யணும்? நம்ம நட்பு நீடிக்கணும் என்ன செய்யணும்? அவனுக்கு மிச்சர் பிடிக்காதா, நான் காட்டில் அதுதான் இருக்கும். அப்படி சொன்னா நீங்களும் நல்ல நண்பரு, நானும் நண்பரு, 2 பேருடைய நட்பும் ஒத்து போகும். எனக்கு பிடிக்காத உணவு திணிச்சா தேவையில்லாமல் சண்டை வந்து நேற்றைக்கு இருந்த ஒற்றுமை குறைந்து போய்விடும். அது வேண்டான்றதுக்கு தான் நாங்க அதை ஒதுக்குறோங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது, அவங்க கேட்கிற கேள்வி, இன்றைக்கு உங்களுடைய சட்டம் பழிக்கு பழின்னு இருக்கு, இந்த காலகட்டத்தில் அது பொருந்துமா? அப்படி இந்த காலகட்டத்தில் தான் அதிகம் பொருந்தும். ஆரம்ப 1400 வருஷத்துக்கு முந்தி பொருந்தினதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு இந்த காலகட்டத்தில் தான் பொருந்தும். யாரு சொல்ற தெரியுமா? நான் சொல்ல ஒரு முஸ்லீம் சொன்னா முஸ்லீம் அந்த நம்பிக்கையில சொல்றா, நீங்க சொல்லிருக்கீங்க. இஸ்லாத்தை வெறுக்கிற முஸ்லீம்களின் வழிபாட்டு தலத்தை இடித்து தள்ளிய சென்ற தடவை இந்திய மத்திய அரசுடைய துணை பிரதமராக உள்துறை அமைச்சராக பதவியேற்றிருந்த லால் கிஷன் அத்வானி சொல்றாரு, அரபு நாட்டில் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாதான் இந்தியாவில் இருக்கிற குற்றங்கள் குறைக்க முடியும். கண்டிப்பாக முடியும். நான் விளக்கமாவே சொல்றேன். இப்ப நம்ம நாட்டில் திருட்டுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை? கூட்டிட்டு போய் 1 வருஷம் 1 வருஷம் ஜெயில வச்சு ஆளை அனுப்பி விட்டுறாங்க. பத்திரிகையில பாக்குறோம், 4 தடவைகள் திருடியவன் 5வது முறையாக திருடும் போது கைது செய்யப்பட்டான். ஏற்கனவே 4 தடவை திருடி இருக்கிறான், அவனை காவல்துறை பிடிச்சிருக்குது, கைது பண்ணி ஜெயில வச்சு 4 தடவை தண்டனை கொடுத்து திரும்ப வெளியே விட்டா 5வது தடவை திருந்தி இருக்கான்னு பார்த்தா திரும்ப வந்து திருடத்தான் செய்யணும். காரணம் என்ன? நீங்க கொடுக்கறது தண்டனையே இல்லை. நீங்க நல்ல திருடுனா சுகமான வாழ்க்கையை கொடுக்குறீங்க. நம்ம நாட்டு சட்டம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு சட்டமும், அரபு நாட்டு சட்டமும் இஸ்லாமிய சட்டத்தையும் தவிர்த்து மற்ற நாட்டில் இருக்கிற சட்டப்படி திருடுனாமனா நல்ல சுகமா இருக்கும். கொண்டு போய் ஏன் காசை திருடி விட்டா 1 லட்சம் ரூபாய் ஜெயில பிடிச்சு போட்டாச்சு. ஜெயில எப்படி? ஏன் வரிப்படத்துல ஜெயில இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஜெயில எப்படி தண்டனை? வெளியில இருக்கும்போது அவனுக்கு சோத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஜெயிலுக்குள்ள போன உடனே 3 நேரம் நிம்மதியான சாப்பாடு. சாப்பாடு மட்டுமா? டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியில அங்க எல்லா பேப்பரையும் படிக்கலாம். ஜெயிலுக்குள்ள வாரத்தில் 1 நாள் சினிமா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, வெளியில இருக்கும்போது பயங்கர டென்ஷன், நிறைய பிரச்சனை, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, நைட்டு 12 மணிக்கு படுத்துட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா ஓடணும். ஜெயிலுக்குள்ள எப்படி? சாயங்காலம் 6 மணிக்கு பெல் அடிச்சு கதவை இழுத்து சாத்துவான். மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நிம்மதியான தூக்கம். யாருக்கு? ஏன் 1 லட்சம் ரூபாய் திருடினவனுக்கு 6 மணி to 6 மணி தூக்கம், எல்லா பேப்பர் படிக்க வசதி, வாரத்தில் 1 நாள் சினிமா, 3 நேரம் சாப்பாடு. அதுலயும் நம்ம கலைஞர் வந்து புது சிலை என்ன, புழல் சிலை ஓபன் பண்ணி நல்ல காற்றோட்டமான சிலை சூப்பரா உருவாக்கி வாரத்தில் 1 நாள் சிக்கன் பீஸ் வேற. என்னத்துக்காகவும் வெளியே வந்த உடனே சோத்துக்கு லாட்டி அடிப்பானா, எவன் கையிலையா எவன் பாக்கில கை வைக்க வேண்டியது, உடனே ஜெயில போய் உட்கார்ந்து திரும்ப 6 மாசத்துக்கு நிம்மதியான தீவனம். திருட்டை ஒழிக்குமா இது? இந்த தண்டனை திருட்டை ஒழிக்குமா, திருட்டை அதிகரிக்குமா? தண்டனை கொடுத்து 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 திருடர்களை நீங்கள் வளர்ப்பீர்கள். எடுத்து பாருங்க, கைய எடுத்து காட்டக்கூடிய நாடு கண்ணுக்கு முன்னாடி உதாரணத்தில் இருக்குது சவுதி அரேபியா. உலக நாடுகளிலேயே திருட்டு குற்றம் மிக மிக குறைவாக நடக்கக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா. காரணம் என்ன? திருடுனா கையை தூக்கிடுவான், திருடு போது பயப்படுவான். ஆகா, இன்னைக்கு சபலப்பட்டு திருடுறோம், ஏதோ அவசரம் திருடுறோம், மாட்டிக்கிட்டா நம்ம கை போயிருமே, யோசிப்பாங்க இல்லையா? இன்னும் நான் கேட்கிறேன், திருடனுக்கு நீங்க கையை வெட்டக்கூடாதுங்கிறிய, ஆனால் அவன் திருடிட்டு போனதுனால ஏற்பட்ட இழப்புகளை யோசிச்சீங்களா? இஸ்லாத்தை பொறுத்து இந்தியாவில் திருடனுக்கு தண்டனை கொடுக்கிறவர் கோர்ட்ல உட்கார்ந்துருக்கு நீதிபதி. ஆனா இஸ்லாமிய சட்டத்துல திருடனுக்கு தண்டனை யார் கொடுப்பா தெரியுமா? யார் பொருளை திருடனானோ, திருடு கொடுத்தவருக்கான அவன் தான் தீர்ப்பு சொல்லணும். இஸ்லாத்துல குற்றவியல் தண்டனை சட்டம்
வக்கீல் தீர்மானிக்க மாட்டாரு, ஜட்ஜி தீர்மானிக்க மாட்டாரு, பாதிக்கப்பட்டவன் தீர்மானிப்பான். அவனை கூப்பிட்டு கேளுங்க. 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான் ஒருத்தன். நான் எங்க அப்பாவை கொண்டு போய் ஹார்ட் ஆபரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்துவிட்டு கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி என்னதெல்லாமோ கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்க சாமான எல்லாம் வித்து 1 லட்சம் ரூபாய் பிரட்டிக்கிட்டு அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடணும்னு பணத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அடிச்சுட்டு போயிட்டான், திருட்டு போய. என்கிட்ட கேளுங்க, திருடு கொடுத்தவன்ட்ட கேளுங்க. காசை பறி கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு வந்தா டாக்டர் சொல்லிடுவார், காசு இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. ஆபரேஷன் பண்ணாருடைய விளைவு அப்பா செத்து போயிட்டார். நீங்க நினைக்கிறீங்க 1 லட்சம் ரூபாய் திருடு நானு, இழப்பு என்ன? அப்பனை பறி கொடுத்து, ஆத்தாவை பறி கொடுத்து, பிரசவத்துக்காக வேண்டி மனைவி ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சு உள்ள தள்ளிவிட்டு மனைவியையும் பிள்ளையும் சேர்த்து பறி கொடுத்து உட்கார்ந்துட்டாங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது சொல்லுவாங்க. 6 மாசம் ஜெயில வச்சு சோறு போட்டு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டோம். நீங்க சொல்லுவீங்களா? எவனா சொல்லுவானா? கையில கிடைச்ச சாக அடிச்சிடும், கொலை வெறி ஒரு கண்ணுல. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. பாதிக்கப்பட்டவன் பாடுறா, அயோக்கியனுக்கு நீ சப்போர்ட் பண்றீங்க, யோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கா, அவனுக்கு என்ன பதில்? இஸ்லாம் நல்லவர்கள் இடத்துல இருந்து பாக்குது, பாதிக்கப்பட்ட லெவல்ல இருந்து பாக்குது. நீங்க திருநெல்வேலியில இருந்து பாக்குறீங்க. கொலைக்கு கொலை, கொலைக்கு கொலைன்னு சொல்லி பாக்குங்க. சவுதி அரேபியாவில் கொலை குற்றம் கம்மியா இருக்கு. உலக நாடுகளிலேயே கொலை குற்றம் மிக குறைவாக இருக்கிற நாடு சவுதி அரேபியா. கத்தியை தூக்கும்போது யோசிப்பாங்க. இன்னைக்கு 50 பைசா பெருமானம் இல்லாத நாட்டுக்கெல்லாம் தலையை சீவிரத பாக்குறோம். ஏன்? என்னத்தை கிழிச்சிருவாங்க? என்ன தைரியம்? 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஆளை போட்டு தட்டுறான். ஏன் தள்ளுறான்? விலை மதிக்க முடியாத உயிர்கள் எல்லாம் இன்றைக்கு காய்கறிகளை போன்று வெட்டி நசுக்கப்படுகிறது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல, என்னத்தை கிழிச்சிருவான். அவருக்கு கமிஷன் கொடுத்து இவருக்கு கமிஷன் கொடுத்து அப்படியே ஒரு 2 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்துடலாம். பழிக்கு பழின்னு சொன்னா வருமா? நினைப்பு வருமா? கத்தியை தூக்கும் போது ஆஹா இவன் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தூக்குறோம், நாளைக்கு நம்ம உசுல எடுத்துட்டா என்ன பண்றது? வாழவே முடியாத, கண்டுபிடிச்சுட்டா சிக்கல்ல. அப்ப கத்தி எடுத்து யோசிப்பான். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, குர்ஆனுடைய வசனம் இது. என்ன அர்த்தம்? அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. நீ நினைக்கிற பழிக்கு பழி வாங்கினா ஆளு காலி ஆயிடுவான்னு இல்ல. 2 பேருக்கு வாங்கி பாரு, 3வது கத்தியை தூக்க மாட்டான். அது எப்படி? நம்ம ஊர்ல போடுற மாதிரி எல்லாம் கிடையாது. பழிக்கு பழி மரண தண்டனைன்னா ஊரை பூரா கூட்டி வச்சு நீ கொடுக்கணும். சலையில கொடுக்குறாங்க. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ள அடைச்சி முகத்தை மூடி உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்தா இவனுக்கு அந்த வழி தெரியாது. ஊரை பூரா கூட்டி வச்சு வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா நாட்டில் வெள்ளிக்கிழமையில மதியான வெள்ளிக்கிழமை முக்கிய தொழுகைக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்பாங்க. இந்த பழிக்கு பழி குற்றவியல் தண்டனை மரண தண்டனை கொடுக்கிறவங்க நடுவுல நிக்க வச்சு வாழ வச்சு அப்படி ஒரு சீவு பார்த்தவன் செத்தான். அடுத்து ஜென்மத்துக்கு நினைச்சு பார்க்க மாட்டான். அடுத்தவனை குத்தணும், கொலை பண்ணணும், சுத்தமான நினைப்பு மறந்துடும். அதனால அது இருந்தால் மேலும் கொலைகள் குறையும், கற்பழிப்பு குறையும், திருட்டு குறையும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம நாட்டு சட்டத்தை வச்சிருந்தா நாளுக்கு நாள் கொலைகள் பெருகும், அநியாயம் பெருகும், அக்கிரமம் பெருகும். அதனால 6ஆம் நூற்றாண்டில் இந்த சட்டத்தினுடைய தேவை எவ்வளவு இருந்ததோ அதை விட 21ஆம் நூற்றாண்டில் இன்னும் அதிகமாக இஸ்லாமிய சட்டத்துடைய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும்,
திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. என் பேர் பாலசுப்ரமணியன், ஊட்டி. நான் இருக்கிறது ஊட்டி. அதாவது இறைவன் இறைவன் எல்லாருமே சொல்றீங்க, எல்லா மதத்திலும் சொல்றீங்க. இறைவன்னா யார்? யார நீங்க இறைவன் சொல்றீங்க? இது சாதாரண பாமர மக்கள் இருக்காங்கல்ல, ஒண்ணுமே தெரியாதவன் சொல்றாங்களா, அவனும் புரிஞ்சுக்கக்கூடிய மெத்தட்ல சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது உங்க இஸ்லாம்ல திருமணத்துக்கும் இறந்து போறவங்களையும் இது பண்றது, அடக்கம் பண்றதுக்கும் அவங்க எந்த ஜமாத்துல இது பண்றாங்களோ அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. அது எதனால உருவாக்கி இருக்கீங்க? ஐயா பாலசுப்ரமணியன் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, 2 முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒண்ணு, இறைவன் இறைவன் சொல்றீங்களே, இறைவனா யார், எப்படிப்பட்டவன், அது ஒரு சாதாரணமா விளக்குங்கிறாங்க. அத குர்ஆனே ரொம்ப சாதாரணமா விளக்குது. ஒரு பாமரனும் புரிந்து கொள்கிற விதமாக இறைவனை பற்றி உண்டான அறிமுகத்தை ஒரு பகுத்தறிவு பூர்வமாக குர்ஆன் விளக்குது. குர்ஆன்ல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயம், மொத்தம் குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்கிறது. அதுல 113வது அத்தியாயம். அதுல இறைவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன என்பதனை ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறான். முதலில் இறைவன் சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் இந்த இறைவன் அவன் ஒருவனே. முதல்ல இறைவனை பற்றி நம்பும் போது அகிலம், உலகம், நட்சத்திரம், சூரியன், விலங்குகள், இன்னபிற உலகத்துடைய படைப்புகள், நாம் காணக்கூடிய காட்சிகள் அனைத்தையும் படைத்தவன் தான் இறைவன். அந்த இறைவன் ஒருவனே, இது எல்லாரும் நம்புறோம். இறைவன் என்று சொன்னால் எல்லாத்தையும் படைச்சவன் தான் இறைவன் நம்புறோம். அந்த இறைவனுடைய இலக்கணத்துல தான் நம்ம தவறு இழைக்கிறோம். அந்த இலக்கணத்தை குர்ஆன் சொல்லுது, முதல்ல இறைவன் நீ நம்புனா அவன் ஒருத்தன் என்று நம்புனி. 2 பேர் இருக்கிறதா நம்பாத, 3 பேர் இருக்கிறதா நம்பாத, 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க நம்பாத. ஏன்னா அது பகுத்தறிவுக்கு எதிரான. சாதாரணமாக ஒரு பொருளை, ஒரு நிர்வாகத்தை, ஒரு கல்லூரி, ஒரு மாநிலம், ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம், ஒரு கடை என்று சொல்லி ஏதேனும் ஒன்றை நிர்வாகம் செய்வதாக இருந்தால் அதனுடைய நிர்வாக பொறுப்பிலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரே ஒரு அதிகாரி மாத்திரம் தான் இருக்க வேண்டும் என்பது மனிதன் ஒத்துக்கொள்கிற சாதாரண உண்மை. ஒரு கல்லூரி என்றால் ஒரே ஒரு பிரின்சிபல் தான் இருக்கணும். ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒருத்தர் தான் இருக்கணும். ஒரு நாட்டுக்கு பிரதமர்னா ஒருத்தர் தான் இருக்கணும். 2 பேரும் சம அந்தஸ்துல ஈக்குவல் பலத்துல கொண்டு போய் 2 பேர் உட்கார வச்சா இவர் ஒன்னு சொல்லுவாரு, அவர் ஒன்னு சொல்லுவாரு, 2 பேரும் சண்டை போட்டு நிர்வாகம் கெட்டு போயிடும். ஸ்கூலுக்கு ஒரு பையனை சேர்க்க வருவாங்க, ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்லுவாரு அவனை சேர்க்க கூடாது. அதே ஈக்குவல் பலத்துல இருக்க இன்னொருத்தர் சொல்லுவாரு அவனை சேர்த்துடணும்னு. கடைசியில் என்னத்துக்காகும், 2 பேரும் சண்டை போட்டு ஸ்கூலுடைய நிர்வாகம் கெட்டு போய்விடும். அதனால இந்த உலகத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல 2 பேர் இருந்தா யோசிப்பாரு இறைவன் கேட்கலாம். இந்த உலகம், சூரியன், சந்திரன், இந்த பிற கோள்கள் எல்லாம் சீரா போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல 2 கொண்டு உட்கார வச்சா ஒரு கடவுள் சொல்வாரு, சூரியன் கிழக்கிலிருந்து உதித்து வர வேண்டும்,
இன்னொரு கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல நீ மேற்குல உதிச்சு வர வேண்டும். கடைசியில சூரியன் குழம்பி போய் அங்கிட்டு முட்டி நிர்வாகம் கெட்டு உலகம் அழிஞ்சு போயிடும். அப்ப 2 பேர் இருக்க கூடாது, ஒருத்தர் தான் இருக்க வேண்டும். இன்னும் சொன்னா அடுத்து விளக்குறான், அந்த ஒருத்தன் தனியாக தனித்துவமாக ஒரே ஒருவன் இருந்தால் அவனுடைய இயக்கம் சீராக இயங்கும். 2 பேர் இருந்தால் கெட்டு போகும். இந்த உலகத்தை பார், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இந்த உலகம் இருக்கிறது, இந்த அண்ட சராசரங்கள் இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் பல்லாயிரம் வருடங்களாக சீராக இயங்குகிறதா அல்லது ஏதாவது கோளாறு இருக்குதான்னு யோசிச்சு பாரு. ஒருத்தர் தலைமையில நிர்வாகம் நடந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குதா? 2 பேர் 3 பேர் சண்டை போட்டு நிர்வாகம் பண்ணா எப்படி கேடுகட்டத்தனமா நிர்வாகம் இருக்குமோ அப்படி இருக்குதா? பூமி உருவான நாளிலிருந்து சூரிய சந்திரன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சூரியன் அதே மாதிரி சுத்திக்கிட்டு வருது, பூமி அதே மாதிரி சுத்திட்டு வருது, பூக்கள் ஒரே மாதிரி முளைத்துக் கொண்டு வருகிறது, மனிதன் ஒரே விதத்திலே வளர்ந்து ஆளாகி கொண்டு வருகிறான். 2 பேர் இருந்தா இப்படி சீரா நடக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு சட்டத்தை போட்டு குறைஞ்சு போயிருக்குமா இல்லையா? கன்னியாகுமரியில போய் பார்த்தால், கன்னியாகுமரியில காந்தி மண்டபம் ஒண்ணு இருக்கு, எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஆகஸ்ட் 2ஆம் தேதி காந்தியுடைய நினைவு நாள். கரெக்டா சூரியனுடைய ஒளி அவருடைய அஸ்தியில படுகிறது. காந்தியுடைய அஸ்தியில அவருடைய நினைவு நாள் அன்றைக்கு சூரிய ஒளிப்படுகிறது. அக்டோபர் 1 படுறதில்ல, அக்டோபர் 3 படுறதில்ல, வருஷத்துல வேற எந்த நாளையும் படுறதில்ல, கரெக்டா அந்த நாளில் மட்டும் படுகிறது. எப்படி? அதை கட்டியவருடைய திறமையா அல்லது காந்தியினுடைய மகிமையானா? ஒண்ணும் கிடையாது. சூரியன் கரெக்டா சுத்திட்டே இருக்குது, அதை கட்டினவன் பார்க்கிறான். இந்த தேதியில சூரியன் இந்த இடத்துக்கு வருது, நாம இங்கிட்ட ஒரு ஓட்டை போட்டா சூரிய வெளிச்சம் கரெக்டா இங்க வந்துடும். அது ஏற்கனவே சுத்திச்சுனா இவரால் கால்குலேட் பண்ண முடியுமா? அது இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விதம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதம் சூரியன் சுற்றினால் கரெக்டா அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியினுடைய அஸ்தியிலே சூரிய ஒளியை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அப்போ கரெக்டா சூரியன் சுத்துதுங்கிறது இதுல நம்மால் விளங்க முடியுது. கரெக்டா சீரா இயங்குது. அப்ப எவனோ ஒருத்தன் தான் இருக்கிறான், 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, ஆளாளுக்கு சட்டம் சொல்லலன்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்த இறைவன் சொல்லுகிறான் ஒருத்தனா. 2வது அல்லாஹு ஸமத், அந்த இறைவன் எந்த தேவைகளும் இல்லாதவனாக இருந்தால் அதனை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் ஒருத்தரை பத்தி சொல்றாங்க, அவனுக்கு நான் பால் கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், அர்ச்சனை பண்ணணும், நான் அவனுக்கு ஏதாவது பொருட்களை கொண்டு போய் கொடுக்கணும், நான் பொருள் கொடுத்துதான் அவர் வாழணும், நான் படையல் செய்துதான் அவர் சாப்பிடணும் என்று இருந்தால் அவரை நீ இறைவன் என்று ஒத்துக்கொள்ளாது. இறைவனாக இருக்கிறவன் எந்த தேவைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லா தேவைகளை விட்டு அப்பாற்பட்டு நிற்க வேண்டும். அவனுக்கு தூக்கம் என்ற தேவை இருக்கக்கூடாது, அவனுக்கு பசி என்ற தேவை இருக்கக்கூடாது, அவனுக்கு மலஜலம் கழிக்கின்ற தேவை இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. உதாரணமா நல்ல வேலை செய்யறான்னு வச்சுக்குவோம். ஒரு மனுஷன் வேலை செய்யறான், ராப்பகல வேலை செஞ்சுட்டு கடைசியில உடல் அசதியானவன படுத்து தூங்கிடுவான். இறைவனுக்கும் அப்படி ஒரு தேவை இருந்தால், நல்ல வேலை செஞ்சுட்டு இறைவன் தூங்கிட்டார், என்னத்துக்காகவும் அந்த நேரத்தில் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்றது யாரு? இறைவனை நம்பக்கூடியவருடைய நம்பிக்கையின்படி எல்லா நிகழ்வுகளும் உலகத்தினுடைய அத்தனை அசைவுகளும் இறைவனின் கட்டளைப்படிதான் நடக்கிறது என்று சொன்னால், இறைவன் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த உலகத்தை கண்காணிக்கிறது யாரு? உலகத்துக்கு கட்டளையிடுறது யாரு? உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது யாரு? அப்ப பார்க்க திடீர்னு எனக்கு வைத்த வலிக்கும், கடவுள்கிட்ட கையேற்ற, கடவுளே இறைவனே என்னுடைய வைத்த வலி குணமாக்கு. இறைவன் தூங்கிட்டு இருந்தா எனக்கு அவன் யாரு பாக்குறது? இறைவன் டென்ஷன் ஆயிரும். என்னடா இது தாப்பகலா என்னோட அழைஞ்சு விட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம் இருந்தா விட மாட்டேங்க ஆணுல. அப்படிப்பட்டவன் இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் தூங்குகிறார் என்று சொன்னால் அதனை நீ நம்பாது, இஸ்லாம் சொல்லு. ஆனால் பல கடவுள்கள் பல மதங்களில் இறைவன் தூங்கிக் கொண்டிருப்பார், அவரை எழுப்பி பாட்டு படித்து அவரை எழுப்பிவிட வேண்டும். இஸ்லாத்தின் நம்பிக்கைப்படி அப்படி நீ நம்பாது. அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, தூக்கம் என்ற தேவை கிடையாது, பசி என்ற தேவை கிடையாது, தாகம் என்ற தேவை கிடையாது. எல்லோருடைய பசியையும் தீர்த்து வைக்கிறவனாக இருப்பான், எல்லாருடைய தாகத்தையும் நீக்கி வைக்கிறவனாக இருப்பான். அவன் தாகத்தோடு சிரமப்படுகிறவனாக இருக்க மாட்டான். அவன் தான் இறைவன்.
அடுத்து சொல்றான் லம் எளிது, அவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது. இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு புள்ள குட்டி இருக்க கூடாது. ஏன் புள்ள குட்டி யாருக்கு வேணும்னா ரெண்டு காரணங்கள் தேவைப்படுகிறவர்களுக்கு தான் பிள்ளைகள் வேண்டும். ஒண்ணு என்ன, முதுமை. இன்னைக்கு 20 வயசு 25 வயசு 30 வயசுல இருக்கிறோம். இப்படியே வருஷத்துக்கு இருந்துட மாட்டோம். கொஞ்ச நாள்ல வயசாயிரும். 60 வயசு 65 வயசுல தள்ளாடி போயிருவோம். சம்பாதிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பராமரிப்பதற்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இருந்தா கடைசி நேரத்தில் கஞ்சி ஊத்துவான். முதுமையை எதிர்பார்த்திருக்கிற மனிதன் பிள்ளைக்கு வாரிசுகளுக்கு ஆசைப்படுகிறான். என்றைக்குமே 16லே இருப்பார்னு வச்சுக்குவோம், யாரும் பிள்ளை பெற்றுக்க மாட்டோம். அப்ப கடைசியில் நம்மை பராமரி முதுமையை எதிர்பார்க்கிறவனுக்கு பிள்ளை வேண்டும். இறைவனுக்கு முதுமை உண்டா? வயசு 50,000 வயசு ஆயிடுச்சு, 1 லட்சம் வயசு ஆயிடுச்சு. அப்ப வேலை செஞ்ச மாதிரி இப்ப ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. அதனால ஒரு புள்ள வேணும் சொல்ல முடியும் இறைவனுக்கு? இறைவன் என்றும் மாறாதவன், என்றும் நிலையாக இருப்பவன். அவனுக்கு முதுமை கிடையாது. நீ இறைவனை நம்புனா அவனுக்கு புள்ள தேவையில்லை, நம்பு. இரண்டாவது சொல்லுது, யாருக்கு மரணம் இருக்கிறதோ அவன் பிள்ளைகளுக்கு ஆசைப்படுவான். நான் செத்து போயிரும் வச்சுக்குவோம், இப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்ன நினைப்ப, லட்சமா சம்பாதிச்சுட்டோம், இதெல்லாம் எவனோ அனுபவிக்கிறது விட்டுட்டு போறதா? நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு வாரிசு இருந்துச்சுன்னா நம்ம போனதுக்கு பிறகு நம்ம புள்ள அந்த சொத்து பத்துகளை பயன்படுத்துவான. மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவன் வாரிசுகளுக்கு ஆசைப்படுவான். இறைவனுக்கு மரணம் உண்டா? இறந்து போயிடுவான்னு சொல்ல முடியுமா? மரணம் அடைகிறவன் இறைவனா இருக்க முடியாது. அப்ப இஸ்லாம் சொல்லுது லம் எளிது, அவனுக்கு பிள்ளை இல்ல. இறைவன் நீ ஒருத்தர் நம்புறதா இருந்தா எவனுக்கு பிள்ளை இல்லையோ அவனை இறைவன் என்று சொல்லு. அடுத்து சொல்லுகிறான் வலம் யூலது, அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும் இருக்கக்கூடாது. இறைவன் என்றால் ஆதியும் அவனே அந்தமும் அவனே. அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கக்கூடாது. கிபி 532 கடவுள் பிறந்தார் என்று சொன்னால் அவர் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகம் இருந்திருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தது யார் என்று கேள்வி வந்துவிடும். உலகத்தை படைச்சவன் இறைவன் ஒரு பக்கம் நம்புறிய, இத்தனாம் தேதி இப்ப கடவுள் பிறந்தார்னு சொல்றிய, அப்போ அவர் பிறப்பதற்கு முன்பே உலகம் இருந்திருக்கிறது, உலகத்தினுடைய நிர்வாகம் இருந்திருக்கிறது. அந்த நிர்வாகத்தை செய்தது யார், அந்த உலகத்தை படைத்தது யார் என்ற ஒரு கேள்வி வந்துவிடும். அதனால அவனுக்கு பெற்றவங்க இருப்பதாக நீ நம்பாது. கடைசியா சொல்லுது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன மாதிரி இறைவன் நீ ஒருத்தர் நம்பினா அவரிடம் இருக்கிற ஆற்றலை போன்று, அவரிடம் இருக்கிற திறமைகளை போன்று, அவர் பார்ப்பதை போன்று, அவர் கேட்பதை போன்று, அவர் கொடுப்பதை போன்று அவருக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறாரோ அவர்தான் இறைவன். அதனை பகுத்து ஆய்வு செஞ்சுக்க. இப்ப இந்த இலக்கணத்தை வச்சுக்கிட்டு இதை நம்முடைய அறிவு ஒத்துக்கொள்கிறது. இறைவன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும். என்னைய மாதிரி இருந்தான்னு வச்சுக்குவோம், தன்னிகர் இல்லாதவனா இருக்கிற இறைவன் என்ன மாதிரி சாப்பிடுறவரா, குடிக்கிறவரா, மறதியாளரா, தேவையுடையவரா, மனைவி மக்களிடத்தில் ஆசையுள்ளவரா, இப்படி இருந்தால் நான் என்ன சொல்லுவேன், நீ என்னையா கடவுளா இருக்கிற, கீழே இறங்கு, நான் ஒரு 10 நாளைக்கு கடவுளா இருக்கிறேன் சொல்லிவிடுவேன். அப்படிதான் மனுஷன் சொல்லுவான். அப்ப இறைவன் என்ற இடத்திலே ஒருவனை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஈடு இணையில்லாதவனாக, தன்னிகர் இல்லாத இடத்திலே அந்த இறைவன் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்ப நீங்க உங்க கண்களுக்கு எதிரில் தெரியக்கூடிய இறைவனை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய இலக்கணங்களை எல்லாம் பாருங்கள். இஸ்லாமிய மதம் என்ன இறைவனை பற்றி எப்படி சொல்கிறது, கிறிஸ்தவ மதம் இறைவனை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறது, இந்து மதம் இறைவனை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறது, சீக்கிய மதம், பௌத்த மதம், ஜெயின மதம் ஒவ்வொன்றும் அவர்கள் சொல்லக்கூடிய கடவுளை பற்றி எப்படி உருவகப்படுத்துகிறது என்று யோசித்து பாருங்கள். அந்த அடிப்படையில் எந்த இறைவன் இப்படிப்பட்ட தன்னிகர் இல்லாத இடத்தில் வைத்து யார் பார்க்கிறார்களோ, யார் போற்றுகிறார்களோ, யார் அப்படிப்பட்டவனை இறைவன் என்று நம்புகிறார்களோ, அப்படிப்பட்டவனை இறைவனாக நாம் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் அது முறையான இறைவனாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது ஐயா கேட்கிறாங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும், திருமணத்துக்கும் இறப்புக்கும் உங்களுடைய பள்ளிவாசல்களில் தபால் வாங்கி வர வேண்டும் என்று சட்டம் வைத்திருக்கிறீர்களே, அது எதனால் அப்படின்னு கேட்கிறாங்க. இறப்புக்கு எங்கேயும் வைக்கிறது இல்ல, திருமணத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க. எந்த பள்ளிவாசல்களையும் இறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு இவர் இந்த ஊருக்காரர் தானே தபால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க.
அவர் ஒரு முஸ்லீம்னு தெரியுதா, அவரை அடக்கம் பண்ணிடுவாங்க. இறப்புக்கு அந்த கண்டிஷன் இல்லை, திருமணத்திற்கு மாத்திரம் தான் அந்த கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல நோக்கத்துல. ஏன் இன்னைக்கு பத்திரிகையில பாக்குறோம், ஊருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கங்க விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான். இந்த சட்டத்தை வச்சு என்ன ஏமாத்த முடியாது. நீ எந்த ஊர்ல இருக்கிற அந்த ஊர்காரங்கள்ட்ட முறையா லெட்டர் வாங்கிட்டு வா, நான் இந்த ஊரை சார்ந்தவனா, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு என் குடும்பம் இப்படி, எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டு வா. அவங்க கரெக்டா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். பெண் வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தபால் வாங்கிட்டு வரணும். பெண் வீட்டுக்காரங்க இருக்கிற அந்த பள்ளிவாசல்ல ஊர்ல கொண்டு போய் அந்த லெட்டர் கொடுக்கணும். எனக்கு இந்த ஊரு, அவங்க அந்த லெட்டர்ல எழுதிப்பாங்க, எங்க ஊரை சார்ந்தவர் தான், இவருக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, நல்ல பையன், திருமணம் முடிக்கலாம், நாங்க இதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் எழுதிருப்பாங்க. அதை வச்சுட்டு கல்யாணம் முடிக்கும் போது பின்னாடி எந்த கோளாறும் வர வாய்ப்பு இல்லை. விட்டுட்டு ஓடுனாம பிடிச்சி விசாரிப்பாங்க. அந்த ஊருக்காரங்க கேட்பாங்க, நீங்க தானங்க தபால் கொடுத்தீங்க என்னன்னு கேளுங்க. உடனே அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஏன்பா உனக்கு நாங்க லெட்டர் கொடுத்து தபால் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், நீ என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கிற, ஒழுங்கா அந்த பிள்ளையோட குடும்ப நடத்தை சொல்லி எச்சரிக்கை செய்வார்கள். அந்த நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த திருமணத்திற்காக தபால் வாங்கி வர வேண்டும் என்ற ஒரு சிஸ்டத்தை முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என் பேர் ஜெகதீஷ்ங்க, குன்னூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலா டெரரிசம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் அதை பண்றாங்கன்ற ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து வீட்டுல ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் என்னோட அக்காவோட பையன் வந்து சொன்னா, மாமா நேத்து பார்த்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரர் ஒரு ஆள் வந்தான் இல்லையா, அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல என்னோட கிளாஸ் படிக்கிறான், அவனோட அப்பா வந்தாரு, ஒரு பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து பார்த்தாக்க எனக்கு இதுன்ட்டு இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா தாடி வச்சுட்டு யாரும் முஸ்லிம்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்துடும். யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி பயத்தை வந்து சொசைட்டில வந்து ஜாஸ்தி கொண்டு வரது பாத்தீங்கன்னா மீடியாஸ் தான் கொண்டு வராங்க இல்லையா. அதுக்கு உங்களோட சபை, அதாவது உங்களோட முஸ்லீம் சபையில இருந்து சார்பா ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? அது ஓகே. இது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு சயின்டிபிக்கான கொஸ்டின். என்னன்னு கேட்டீங்களா, இப்போ உலகத்தை படைச்சது வந்து கடவுள் தான் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சயின்டிபிக் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்களாக்கா இது இப்படிதான் சிஸ்டமேட்டிக்கா வந்திருக்கு. ஏன்னு கேட்டா டார்வின் பாத்தீங்களாக்கா, அவர் வந்து பாத்தீங்களா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தா அப்படின்ட்டு பின்னால போய் எல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்ப பாத்தீங்களாக்கா இது பூமியை சுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது நடந்தாலும். இன்கேஸ் ஒருவேளை இப்போ செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து மனுஷன் வாழ்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுல தண்ணி எல்லாமே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த செவ்வாய் கிரகத்தை பத்தி உங்களோட குரான்ல இது ஏதாச்சும் டீடைல்ஸ் இருக்குதா? பூமி தவிர மத்த டீடைல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு தேவை. சகோதரர் சதீஷ் நிறைய கேள்விகளை, ஒரு கேள்விக்குள்ள ஒரு 7-8 கேள்விகளை உள்ளடக்கி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்கன்னா, டெரரிசம் தீவிரவாதம் என்றாலே முஸ்லீம்கள் தான் என்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அது முத்திரை தான் குத்தப்பட்டிருக்க ஒழிய அது உண்மை கிடையாது. அது சகோதரே சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லா பக்கமும் நடக்கிற தீவிரவாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். நான் முஸ்லீம் என்ற அடிப்படையிலிருந்து பேசுவதாக நீங்க நினைக்க கூடாது. சராசரியாக ஒரு நார்மல் மனிதனாக இருந்து கொண்டு தீவிரவாதத்தை ஆய்வு செய்தால், தீவிரவாதம் என்பது மதம் கடந்து இருக்கிறது. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தில் ஈடுபடுவதில்லை. அவங்களுக்கு ஏற்பட்ட சொந்த பாதிப்பு, சொந்த பிரச்சனை, சுயநலன்கள், நாட்டை அபகரித்தல், ஒரு நாட்டை அழித்தல், ஒரு இனக்குழுக்களை தாக்குதல் என்ற சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறார்கள். அப்படி கையில் எடுக்கிறவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கங்க, அதனுடைய கடை கோடி காஷ்மீர் தீவிரவாதம் நடக்கிறது. டெய்லி துப்பாக்கி சூடு கேட்கிறது. யார் இந்த தீவிரவாதத்தை செய்கிறவர்கள்? முஸ்லீம்கள் தான் செய்கிறார்கள். அங்க வாழக்கூடியதில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள். அதுல பாதிக்கப்படுறவங்க யாரு? முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. வைக்கிறவனும் தீவிரவாதி முஸ்லீம், அதுல சாகிறவனும் முஸ்லீம். சட்டசபையில கொண்டு வைக்கிறாங்க, காஷ்மீர் சட்டசபையில. அங்க 90% முஸ்லீம் எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். குண்டு வைக்கிறவனும் முஸ்லீம், குண்டுனால செத்து போறவனும் முஸ்லீம். முதலமைச்சருடைய வண்டியில குண்டு வச்சு தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற முதலமைச்சரும் முஸ்லீம். பெரும்பாலும் முஸ்லீம்கள் வைக்கிறார்கள், முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள். அது மதம் சார்ந்ததில்லை, அவர்களுடைய உரிமை சார்ந்தது. எங்களுக்கு சுய ஆட்சியை கொடு, எங்களை தனி நாடாக அங்கீகரித்து விடு, எங்களுடைய உரிமைகளை வழங்கு என்று சொல்லி ஒரு உரிமை கோஷத்தின் அடிப்படையில் அங்கே நடக்கிறது. அதே போன்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பலரும் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இப்ப நம்முடைய ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், இன்னும் கர்நாடகா, இந்த பகுதிகள் தான் இன்றைக்கு தினசரி பத்திரிகையில் பார்க்கிறோம். நக்சலைட்டுகளுடைய தீவிரவாத செயல்கள், தண்டவாளங்களை தகர்க்கிறார்கள்,
மருத்துவமனைகள் குண்டு வைக்கிறார்கள், இன்னும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் எல்லாம் குண்டு வைத்து சாகடிக்கிறார்கள், மாநில முதலமைச்சர் செல்லக்கூடிய காரை குண்டு வைத்து தவிர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுவெல்லாம் செய்கிறவர்கள் யார்? நக்சலைட்டுகள். அவர்கள் யார்? முஸ்லிம்களா? முஸ்லிம்கள் இல்லை. அதே போன்று மாவோயிஸ்டுகள் என்ற ஒரு குரூப், மாவோயிஸ்டுகள் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய தீவிரவாத கேங்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களா? அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. உல்ஃபா தீவிரவாதிகள் அஸ்ஸாமிலே செயல்படுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களா? அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் ஸ்ரீலங்கால இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களா? முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எல்லா மதத்திலும் எப்படி தீவிரவாதிகள் இருக்கிறார்களோ அதே போல முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் மீடியாக்கள் முஸ்லிம்கள் தான் செய்கிறார்கள் என்பதை போன்று ஒரு தப்பான தோற்றத்தை மக்கள் மத்தியிலே விதைக்கிறார்கள். எப்படி? ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு தீவிரவாத காரியத்தை செய்தால் அவருடைய பெயரை சொல்லி வெளியிடுகிறார்கள் பத்திரிகையில, அவங்களுடைய அமைப்பை சொல்லி வெளியிடுறாங்க. நக்சலைட்டுகள் குண்டு வைத்தார்கள், மாவோயிஸ்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள், உல்ஃபா தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள். இப்படி அவரவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி செய்தி வெளியிடக்கூடிய மீடியாக்கள் முஸ்லிம்களை மாத்திரம் முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஏன்? அவனுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரை சொல்லி அறிமுகப்படுத்தலாம்ல. முஸ்லீமை சொல்லும் போதெல்லாம் முஸ்லீம் 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 சேர்த்து சொல்லி ஏதோ முஸ்லீம்னாலே தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க மாதிரி ஒரு தப்பான தோற்றத்தை இந்தியாவிலும் சரி உலக அளவில் இருக்கிற இன்னும் பல நாடுகளிலும் அந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் சொன்னால் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டு காலங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டு வெடித்திருக்கிறது. ஹைதராபாத் மக்கா மசூதியில் குண்டு வெடித்தது. டெல்லி இந்தியாவிலே மிகப்பெரிய பள்ளிவாசல், மன்னர் ஷாஜகானால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், டெல்லி ஜும்மா மசூதி, அங்கே வெள்ளிக்கிழமை தொழுது கொண்டிருந்த பொழுது குண்டு வெடித்தது. மும்பை மாலேகான் என்ற பள்ளிவாசல் குண்டு வெடித்தது. மும்பையிலே ரஹ்மத் நகர் என்ற பள்ளிவாசல் குண்டு வெடித்தது. மும்பையிலே சிமி என்ற இஸ்லாமிய மாணவர் அமைப்புடைய அலுவலகத்திலே குண்டு வெடித்தது. வாரணாசியில் வெடித்தது, காசியிலே வெடித்தது, இன்னும் பல கர்நாடகாவில் வெடித்தது. இப்ப சமீபத்தில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு மும்பையில. இப்படி பல இடம் 40க்கும் மேற்பட்ட இடத்துல குண்டு வெடிப்பு நடந்துச்சு. எல்லா குண்டு வெடிப்பின் பின்னணியிலும் கைது செய்யப்பட்டவர்கள் யார், பத்திரிகைகள் யாரை வெளியிட்டது போக்கஸ் பண்ணி என்று சொன்னால் எல்லாமே முஸ்லிம் தான். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகையில குண்டு வெடிக்குது, முஸ்லீமை கைது பண்றாங்க. ஆனா பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை குண்டு வச்சு சாகுறாங்க, அதையும் 4 முஸ்லீமை கைது பண்ணீங்களே, அது என்ன நியாயம்? மும்பை மாலேகான் பள்ளிவாசல் குண்டு வெடிப்புல கைது பண்ணீங்களே, அது என்ன நியாயம்? எல்லா இடத்திலும் முஸ்லீம்கள் தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணி உலகத்துக்கு தெரியும் முஸ்லீமை கைது பண்ணிட்டாங்கன்னு. ஆனா விசாரணைக்கு பிறகு நடந்த 40 குண்டு வெடிப்புகளில் 38 குண்டு வெடிப்புகளுக்கு கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களை வெளியில் விட்டார்கள். அந்த செய்தி பத்திரிகையில் வந்துச்சா? 40 இடத்துல கைது பண்ணீங்க, 40 இடத்துல முஸ்லீம் தீவிரவாதம் செஞ்சான்னு சொன்னீங்க, 38 இடத்துல அவன் செய்யலன்னு ரிசல்ட் வந்து அவனை வெளியிட்டீங்க, விடுதலை செஞ்சீங்க. அவனை கைது செய்யும் போது வெளியிட்ட செய்தியை அவன் சம்பந்தமில்லை என்று சொன்ன உடனே வெளியிடணுமா இல்லையா? ஒரு சமுதாயத்தை குற்ற பரம்பரையாக்கி இவர்கள் தான் தீவிரவாதிகள் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைப்பதற்காக வேண்டி மீடியாக்கள் செய்யக்கூடிய திட்டமிட்ட சதி இது. முஸ்லிம்கள் செய்வதை போன்று செய்தி வந்தால் அதை பகிரங்கப்படுத்துவது, முஸ்லிம்களுக்கு சம்பந்தமில்லை என்ற கோணத்தில் இருந்தால் அந்த செய்தியை மூடி மறைச்சினர். இப்படி மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான நடவடிக்கையினால் தான் முஸ்லிம்கள் மீது இந்த சாயம் குத்தப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சதீஷ் என்ன கேட்கிறாரு, அதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சித்திருக்கிறீர்கள்? மீடியாக்கள் தான் கொண்டு வருது, அதை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்கள் எங்களால் ஆன அளவிற்கு எங்களின் கையில் இருக்கிற மீடியாக்களை வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது மக்கள் மன்றத்தை சென்று அடையவில்லை. எங்க சமுதாயத்துக்கு நாங்க ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அந்த பத்திரிகையில் இந்த உண்மை செய்திகளை எல்லாம் வெளியில கொண்டு வர்றோம். ஆனா அது வெகுஜன மக்களை கவர்வதில்லை. பொதுவான மக்கள் அதை படிக்கிறது கம்மி, மற்ற பத்திரிகைகள் அதை வெளியிடுறது இல்லை. நாங்க டிவியில சில நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளின் போது இது போன்ற உண்மை கருத்துக்களை வெளியிடுறோம், அது பொதுமக்களை சென்றடையல. ஆனாலும் நாளுக்கு நாள் இந்த கருத்துக்களை மாற்றுவதற்காக உண்மை நிலையை புரிய வைப்பதற்காகத்தான்
எங்கள் மீது இருக்கிற இந்த தப்பான களங்கத்தை துடைப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நினைத்து அதுல கேளுங்க, எங்க உண்மை நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பானவங்க இல்ல, கையில துப்பாக்கி தூக்கிட்டு சுற்றுற ஆட்கள் இல்ல. சொன்னா இந்த பத்திரிகைகள் செய்த இந்த தப்பான பிரச்சாரத்தினால் நாங்க அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, சாதாரணமா ஒரு பையன் ஒரு பேக்கை கொண்டுட்டு ஒரு கடையில அண்ணே கொஞ்சம் பாத்துக்குங்க நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியல. பாயா தூக்கிருங்க. ஏன் பாய் பை கொண்டு வந்தாருன்னா பையில குண்டு இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள நைட் நேரத்துல எங்கிட்டாலும் மாட்டிக்குவோம், ரோட்ல லாரி ஏறி போவோம், கையை காட்டி நிப்பாட்டி கொண்டு இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி நிப்பாட்டினா தாடியை பாக்குறான், ஆளை பாக்குறான், பாய் மாதிரி தெரியுது, இல்லங்க அங்கெல்லாம் போகாது ஏறாதீங்க இறங்குங்கிறான். ஏன் பாய் வந்தாருன்னா கையில ஏதாவது குண்டு வச்சிருப்பாரு. இப்படி எங்க சமுதாயத்தையே ஒரு குற்ற பரம்பரை மாதிரி இந்த மீடியாக்கள் சித்தரித்து விட்டன. அதனுடைய உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எங்களால் இயன்ற வரைக்கும் இந்த தப்பான கருத்துக்களை மாற்றுவதற்கு மக்கள் மத்தியிலே இது போன்ற கூட்டங்களையும் துண்டு பிரசுரங்களையும் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் அடித்து விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். நாளடைவில் இந்த எண்ணம் மாறி அனைத்து சமுதாய மக்களும் சகோதரர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது இறைவன் தான் உலகத்தை படிச்சாருங்கிறீங்க, ஆனால் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் காரணகாரியங்களோடு இந்த உலகம் உருவாகி இருக்கிறது என்ற அடிப்படையில் தானே புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமா கடவுள் மனிதனை படைத்தார்னு சொன்னீங்க, டார்வினுடைய தத்துவம் அதை பொய்யாக்கி குரங்குல இருந்தா மனுஷன் வந்துட்டான்னு சொல்லிடுச்ச என்று சொன்னார். செவ்வாய் கிரகத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டார். முதல்ல இந்த டார்வின் சம்பந்தமான ஒரு செய்தியை விளக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு நான் வர்றேன். டார்வினுடைய கொள்கை பல வருடங்களாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்ற டார்வினின் தத்துவம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பல வருடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் ஆனால் அது ஒரு பொய்யான அறிவியல் பூர்வமாக அதை போன்று ஒரு முட்டாள்தனமான தத்துவம் எதுவுமே கிடையாது. கடவுளை மறுக்கிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த டார்வினை தூக்கி பிடிக்கிறார்களே ஒழிய அறிவியல் பூர்வமாக டார்வினின் தத்துவம் நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை. நான் சும்மா சொல்லல, பேச்சுக்கு நான் மதத்தை நம்புறவன்றதுக்காக வேண்டி இறைவனை நம்புகிறேன் என்ற அடிப்படையில் அவர் மீது நான் குற்றப்பத்திரிக்கை வாசிக்கல. நானும் அறிவியல் பூர்வமாக சொல்றேன். டார்வின் எப்படி சொன்னார் தெரியுமில, குரங்குல இருந்து மனுஷன் வந்தத அறிவியல் பூர்வமா ஆய்வு செஞ்சு சொல்லாம குரங்க பாக்குறாரு, மாட்டை பாக்குறாரு, கழுதையை பாக்குறாரு, மனுஷனை பாக்குறாரு. எது ரொம்ப நெருக்கமா இருக்குது பாக்குறதுக்கு? மாட்டுக்கும் மனுஷனுக்கும் பார்த்தா சம்மதமே இல்லை, ஒரு ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் பார்த்தா சம்மதமே இல்லை, ஒரு குரங்குக்கும் மனுஷனுக்கும் பார்த்தா மனுஷனுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா இருக்கு. இங்கிட்டுதான் மூக்கு இருக்குது, இங்கிட்டுதான் கண் இருக்குது, இங்கிட்டுதான் காது இருக்குது, மனுஷன் மாதிரியே சொரியுது, மனுஷன் மாதிரியே பிச்சு பிச்சு திங்குது, மனுஷன் மாதிரியே பேடு பாக்குது, மனுஷன் மாதிரியே ஓடுது. வெளிப்படையில பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இந்த மனுஷன் குரங்குல இருந்து வந்திருப்பான். இப்படித்தான் அவர் சொன்னாரு, ஆய்வு செஞ்சு சொல்லல. ஆய்வு செய்து சொன்னால் இன்றைக்கு மரபணு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலகட்டம். இன்றைக்கு ஆய்வு செய்தார்கள், விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். ஒவ்வொரு விலங்கையும் மனிதனையும் சம்பந்தப்படுத்தி ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். மரபணுக்களை எடுத்து ஆய்வு செய்யும் போது மாட்டை எடுக்கிறாங்க, கழுதை எடுக்கிறாங்க, நாய் எடுக்கிறாங்க, குரங்கு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பையும் மனுஷனுக்கு ஏதாவது நோயாய் வந்துருச்சு, நோய்பட்டுட்டோம்னா உடல்ல இருக்கிற இந்த உறுப்புகளுக்கு மாற்று உறுப்பு தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு பிராணிகளிடமிருந்து மிருகங்களிடமிருந்து அந்த உறுப்பு கிடைத்தால் மனிதனுடைய அந்த நோயை குணப்படுத்திடலாம. குறிப்பா இதய நோய், இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏதாவது ஒரு பிராணிகளுடைய இதயம் ஒத்து போனால் இந்த இதயத்தை கலட்டி போட்டுட்டு அந்த பிராணிகளுடைய இதயத்தை தூக்கி உள்ள வச்சிடலாம் என்ற நோக்கத்தை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சா மாட்டு இதயத்துக்கும் மனுஷ இதயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆட்டுக்கும் மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை, குதிரைக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒண்ணு ஒண்ணா தள்ளிக்கிட்டே வர்றாங்க. அந்த லிஸ்ட்ல குரங்குக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லையோ, எந்த நெருக்கமும் இல்லையோ, அதே போன்று குரங்குக்கு சம்பந்தம் இல்லை. அதிகமா சம்பந்தம் இருக்கிறதா சொல்றதா இருந்தா பன்றிக்கும் மனுஷனுக்கு தான் சம்பந்தம். விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை.
இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஞ்ஞானம் இன்னும் முழுமையடையல, ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொருந்தி போறதுக்கு சில தடைகள் இருக்கிறது. தடைகள் நீக்கப்பட்டால் பன்றியின் இதயம் மனிதனின் மாற்று இருதய அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பன்றியையும் மனுஷனையும் கொண்டு வச்சா ரொம்ப நெருக்கத்தில் நிக்கி. உண்மையில குரங்குல இருந்து மனுஷன் வந்திருந்தா எதுக்கும் பக்கத்தில் இருக்கணும். பன்றியை விட, மாட்டை விட, ஆட்டை விட இவன் தான் பக்கத்துல. அப்போ குரங்குக்கும் மனுஷனுக்கும் நெருக்கம் இருக்கிறவா இல்லையா? அதனுடைய ரத்தம், அதனுடைய மரபணு, அதனுடைய அறிவியல் பூர்வமான எந்த தகவலும் மனுஷனுக்கும் கடுகளவுக்கு சம்பந்தம் இல்லை. பன்றியுடைய ரத்தமும் பன்றியுடைய இதயமும் மனிதனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற 90% நெருங்கி நிற்குது. இன்னொரு 10% தள்ளி இருக்குது. அதுல இருக்கிற குறைபாடுகள் தவிர்க்கப்பட்டால் மனுஷனுக்கு அதை தூக்கி கொடுத்துடலாம், ஆய்வு செய்யறாங்க. அப்ப உண்மையில மனுஷன் குரங்குல இருந்து வந்திருந்தா குரங்குக்கு நெருக்கமா இருக்கணும். அது அடிபட்டு போச்சு ஒரு செய்தி. ரெண்டாவது, சரி குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கல்ல, அதுக்கு அவர் 1000 காரணம் சொன்னார். எப்படி ஒண்ணுல இருந்து மனுஷன் ஒரு பிராணி, ஒரு ஈ இருந்துச்சு, எறும்பாச்சு, எறும்பு இருந்துச்சு, கொசுவாச்சு, கொசு இருந்துச்சு, தேனியாச்சு, தேனி இருந்துச்சு, ஆடாச்சு, மாடாச்சு, கழுதாச்சு, இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில குதிரையாச்சு, குதிரையில இருந்து மனுஷனாச்சு, இப்படி சொன்னார். குரங்காச்சு, குரங்குல இருந்து மனுஷனாச்சுன்னு சொன்னார். சரி ஒண்ணா மாறிக்கிட்டே வந்துச்சுல. ஒரு தண்ணியில அமீபா செல்லு, அது ஈயாக, எறும்பாக, தேனியாக, ஆடாக, மாடாக, ஒட்டக சிவிங்கியாக, குதிரையாக, மனுஷனாக வந்தது. ஏன் மனுஷனுக்கு மேல இன்னொன்னா மாறல? அதுல இருந்து தான் இது வந்திருந்துச்சுன்னா, எறும்புல இருந்து ஈ வந்த மாதிரி, குரங்குல இருந்து மனுஷன் வந்த மாதிரி, மனுஷன்ல இருந்து இன்னொரு பிராணி ஏன் வரல? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ரெண்டாவது பாருங்க, குரங்குல இருந்து வந்ததுன்னு ஒரு பேச்சுக்கு நம்பினா, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு குரங்கு மனிதனாக மாறியதுன்னு சொல்ற, அது உண்மையாக இருந்தால் அதே போன்று இன்றைக்கும் உலகத்திலே குரங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி குரங்கு மனுஷனா மாறிச்சோ அது இன்னைக்கும் டெய்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பத்திரிகையில. இன்றைக்கு ஊட்டியில 4 குரங்குகள் மனுஷனாக மாறியது, வரணுமா இல்லையா? அந்த குரங்கை தவிர உலகத்தில் வேற எந்த குரங்குமே மனுஷனாக கூடாதா? ஒரே ஒரு குரங்கு தான் மனுஷனா மாறணுமா? அப்படி யாரு விதி வச்சா? அப்படி யாரு எழுதி வச்சா? அப்படி எதுவும் நடக்கல. அன்னைக்கு குரங்கு மனுஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி இன்னைக்கும் குரங்கு இருக்குது, அதுவும் மனுஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறலையே, அப்படி நடக்கல. அதுக்கு எந்த விஞ்ஞான பூர்வமான சான்றுகளும் இல்லை. அதை விட இதையெல்லாம் விட இதை தாண்டி ஆரம்பத்தில் எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் குறிப்பிட்டார், மனிதனுடைய உருவாக்கம் சம்பந்தமாக பேராசிரியர் வேல்ஸ் அவருடைய ஆய்வு. அதை தாண்டி மதுரையிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, காமராசர் பல்கலைக்கழகம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களை கொண்டிருக்கிற ஒரு குழு, 50 ஆசிரியர்களை கொண்ட ஒரு குழு, மனிதர்களுடைய மரபணுக்களை பற்றி உண்டான ஆய்விலே ஈடுபட்டார்கள். ஒரு 8-10 வருடங்களுக்கு இடையிலே நடந்த நிகழ்வு இது. உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்றார்கள். இறந்துவிட்ட எலும்புக்கூடுகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். மண்ணுடைய மரபணுக்களை எல்லாம் தோண்டி எடுத்து ஆய்வு செய்தார்கள். எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு கடைசியில் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மரபணுக்களும், எல்லா மனிதர்களின் ஜீவராசிகளுடைய மரபணுக்களும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கருப்பு தாயினுடைய மரபணுவோடு ஒத்து போகிறது. எல்லாம் அந்த தாயிடமிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த எல்லா மரபணுவும் ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்த ஒரு பெண்மணிகளுடைய மரபணுவில் இருந்துதான் இத்தனை மரபணுக்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆய்வை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது? குரங்கிலிருந்து வரல, மனுஷன்ல இருந்தா மனுஷன் வந்திருக்கிறான். முதலாக இறைவன் மனிதனைத்தான் படைத்திருக்கிறான். மனுஷனுக்கு முன்பு ஒரு பிராணியாக இருந்து மனிதனாக மாற்றம் பெறவில்லை என்பதை அந்த ஆய்வு விஞ்ஞான பூர்வமாக மரபணு மூலமாக செய்யப்பட்ட அந்த ஆய்வு உண்மைப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கணும். ஆகையினால டார்வினுடைய தத்துவம் போய் இன்னைக்கும் பல பேரு கடவுள் மறுப்பாளர்கள் அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் அதனுடைய உண்மையை புரியாமல் ஏற்கனவே சொல்லி தந்த பாடத்தை கேட்டு கேட்டு கேட்டு
தலையாட்டி பொம்மைகளை போன்று மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால குரங்குல இருந்து மனுஷன் வந்ததுங்கிற தத்துவம் பொய். அடுத்து செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் இருந்து இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அது சம்பந்தமா குர்ஆன் என்ன சொல்லுது? நிரூபிக்க விஞ்ஞானத்தில் ரெண்டு விதமான விஞ்ஞானம் இருக்கிறது. ஒன்று நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை, இன்னொன்று அனுமானமான விஞ்ஞான உண்மை. இப்படி பார்த்தா இப்படி தோணுது. டார்வின் சொன்னாங்க, குரங்க பார்த்தா குரங்குல இருந்தா மனுஷன் வந்திருப்பான் போல தோணுதுன்னு. இது அனுமானம். இது உண்மையாகவும் ஆகலாம், பொய்யாகவும் மாறலாம். வேறு சில விஞ்ஞானம் இருக்கிறது, காரண காரியத்தோடு ஆய்வு செய்து நிரூபித்து இது இப்படித்தான் என்று தீர்ப்பளிப்பார்கள். அந்த விஞ்ஞானத்தில் மாற்றமே இருக்காது. அனுமானம் இப்படியும் ஆகும் அப்படியும் ஆகும், நிரூபிக்கப்பட்டது மாற்றமடையாமல் என்றென்றைக்கும் அதே உண்மையை சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த செவ்வாய் கிரகத்தை பத்தி சொன்னாங்களே, ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தண்ணி இருந்துச்சு, மனுஷன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் அனுமானமான உண்மை. அப்படி யூகிக்கிறாங்க. அங்க அது சொல்லும்போது சொல்றாங்க அறிவியலாளர்கள், அங்கே ஒரு பெரிய கோடு கிடக்கிறது, அந்த கோட்டை பார்த்தால் பல நூறு வருடங்களாக அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கோடு கிடந்தா தண்ணி தான் ஓடுமா? ஒரு சாமர கரகரன் இழுத்துட்டு போன கூட கோடு விடும். கோடு கிடப்பதை பார்த்தால் அங்கே ஏற்கனவே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்ததோ என்ற சந்தேகம் வருகிறது. நிரூபிக்கல, இன்னைக்கு வரைக்கும் அது ஊர்ஜிதம் செய்யப்படல. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இன்னும் சொன்னால் சந்திரன் ஆய்வு பண்ணான மனுஷன், அது மாதிரி இன்னைக்கு செவ்வாய் ஆய்வு பண்ணல. சந்திரன்ல போய் இறங்கி ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டான். செவ்வாய் கருவிகள் தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் இன்றைக்கு வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் கால் எடுத்து வைக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உயிர்கள் வாழக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தவிர வேற எந்த கோள்களிலும் உயிர்கள் ஜீவராசிகள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை இறைவன் வைக்கவே இல்லை. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லிச்சு, இன்னைக்கும் சொல்லுது. அதை நம்புவதற்கு பல்வேறு விஞ்ஞான கருத்துக்கள் நமக்கு ஒத்துழைப்பு தருகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் இந்த பூமியை தான் மனிதர்கள் வசிக்கின்ற இடமாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியில் தான் உங்களுக்கான வசிப்பிடம் இருக்கிறது. பூமியை தவிர வேற எங்கேயும், சந்திரனில், சூரியனில், செவ்வாயில், வியாழனில், வேறு பல கோள்களில், புளூட்டோவில், நெப்டியூனில் எங்குமே நீங்கள் வாழ்வதற்கான வசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நான் ஏற்படுத்தவே இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதை இன்னொரு கோணத்தில் ஆய்வு செஞ்சா உண்மைன்னு நீங்க நம்பலாம். எப்படி? நாம இருக்கிற சூரிய குடும்பம் 9 கோள்கள் அடங்கி இருக்கிற பூமி, செவ்வாய், சூரியன், சந்திரன். சந்திரன்கிறது கோளில துணைக்கோள், பூமிக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய கோள். நெப்டியூனு, புளூட்டோ எல்லாம் சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு பக்கத்தில், அதற்கு அடுத்து 3வது இடத்துல இந்த பூமி நிற்கிறது. சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு கோள், அதுக்கு அடுத்து ஒரு கோள், அதுக்கு அடுத்து பூமி, அதுக்கு அடுத்து மற்ற கோள்கள் இருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் இருக்கிறது. அந்த வெப்பம் பல ஆயிரக்கணக்கான டிகிரி அதிகமான வெப்பம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியில வருது. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கோளில் சூரியனுடைய வெப்பம் கொதிக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிற பூமியில வெப்பம் நடுநிலையா இருக்கு. ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ரொம்ப அவசியம். சூரியனுடைய வெப்பம் இப்ப நமக்கு 40 டிகிரி 45 டிகிரி, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள்ல 450 டிகிரி 4500 டிகிரி, இந்த அளவுக்கு எல்லாம் வெப்பம் கடுமையா இருக்கு. அந்த வெப்பத்தில் மனுஷன் வாழவே முடியாது. எந்த உயிர்களும் அவ்வளவு கடுமையான வெப்பத்தில் எந்த ஜீவராசியும் உயிரோடு இருக்க முடியாது. பூமிக்கு மேல இருக்கிற கோள்ல வாழ சாத்தியம் இல்லை. சரி, கீழே இருக்கிற கோள்லையாவது உயிர்கள் வாழ முடியுமா என்று சொன்னால், பூமிக்கு கீழே போக 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 வெப்பம் சுத்தமா இல்லாம -50 டிகிரி, -100 டிகிரி, -150 டிகிரி குளிர். அந்த குளிரையும் ஒரு ஜீவராசி வாழ முடியாது.
அவ்வளவு கடுமையான குளிரிலும் உயிர்கள் இருக்காது, அவ்வளவு கடுமையான வெயிலிலும் எந்த உயிரும் வாழ முடியாது. இந்த பூமி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதனுடைய வெப்பம், அதனுடைய குளிர்ச்சி, அதனுடைய உஷ்ணம், அதனுடைய ஆக்சிஜன், அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மனிதன் வசிப்பதற்கு தகுந்தாற் போன்று இருக்கிறது. வேற எந்த கோள்லயும் அப்படி இல்லை. வேற என் பூமிக்கு பக்கத்தில் இருக்கு சந்திரன். இந்த சூரிய பிரச்சனை, சூரிய சந்திர கோள்கள் இருக்குத, அத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரத்தை பக்கத்து ஊடுன்னு சொல்லலாம். மற்ற கோள்களோடு கம்பேர் பண்ணும்போது சந்திரனும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மேல ஊடு கீழே ஊடு மாதிரி. அந்த சந்திரன்ல கூட மனுஷன் வசிக்க முடியாது. போயிட்டு வந்தாங்கல்ல, சந்திரன்ல போய் இறங்கி காலடி வச்சு மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களே, அவங்க கூட வசிக்க முடிஞ்சுதா? முதுகுல ஒரு பெரிய டின்னை கட்டிக்கிட்டு ஆக்சிஜனை மூக்குல சுவாசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்து விட்டு வந்தாங்க. வாழ முடியாது. பக்கத்தில் இருக்கிற சந்திரன் கூட வாழ தகுதி இல்லை. வேற எந்த கோளும் ஜீவராசிகள் வசிப்பதற்கு வாழ்வதற்கான வாய்ப்பு வசதிகளை இறைவன் ஏற்படுத்தவில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு கோணத்தில் விஞ்ஞானமும் அதைத்தான் உண்மைப்படுத்துகிறது. இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தா இந்த பூமியை எவன் படைத்தானோ, பூமியில் மனிதர்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகளை, செட்டப்புகளை யார் ஏற்படுத்தினானோ, யார் இந்த ஆக்சிஜனை உருவாக்கினானோ, யார் இந்த சூரியனில் இருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இந்த பூமியை வைத்திருக்கிறானோ, அந்த இறைவன் தான் உலகத்தை படைத்திருக்கிறான் என்பதனை அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்